நான் சமீபத்தில் ஒரு இதில் படித்தேன், நம்ம ஆகாய விமானத்தை வந்து ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கல. அந்த விமானத்தை ஆக்சுவலி கண்டுபிடிச்சது நம்ம பரத்வாஜ் முனிவர். அது வந்து ஏடிஆர் என்று சொல்லப்படுற அந்த ஏடிஆர் விமானம், அப்புறம் ஜெட்டு விமானம், இந்த மாதிரி பல வகையான விமானங்கள், ஹெலிகாப்டர், இது மாதிரியான விமானங்கள்லாம் அவர் கண்டுபிடிச்சு அதை வந்து அந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம ரைட் பிரதர்ஸ் ஆட்டையை போட்டு அவர் பேரில் அறிவிச்சு அப்படின்னு ஜோக் இல்லை, சீரியஸாக எழுதியிருக்காங்க. சீரியஸாக. சரி, என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் சொல்கிற பார்த்தா கதை வேறு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். இப்போ தான் படித்தேன் நான். ஐஐடினா என்ன? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்விக்கழகங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரேங்க் போடுவாங்க. உலகத்திலேயே தலை சிறந்த 200 நிறுவனங்கள் எது? தலை சிறந்த 100 நிறுவனங்கள். அந்த தலை சிறந்த 200 நிறுவனங்களில் இந்தியாவை சேர்ந்த முதல்ல 150க்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னால் அதில் 1 வந்துச்சு. இப்போ வந்து இந்த 200க்குள்ளே 3, 150க்குள்ளே 1 இருக்குது. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. இதில் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த ஐஐடியில் ஹிமாச்சல் பிரதேசில் மண்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு ஐஐடி. அதனுடைய இயக்குனர் ஒருத்தர் ஒரு பல மாதங்களுக்கு சென்ற ஆண்டு வந்து இமாச்சல் பிரதேசில் நிலநடுக்கமும் அப்புறம் மழை வந்து வானத்தை பொத்துக்கிட்டு ஊற்றுற மாதிரி பயங்கரமாக மழை வந்து நிலச்சரிவுலாம் ஏற்படுச்சு. அப்போ இவர் என்ன ஒரு கருத்து சொன்னார். இவர் சொல்கிற பார்த்தா அவர் சொன்னது பொய்யான்னு எனக்கு தோணுது. அவர் என்ன சொன்னார்னா, நிறையா நான் வெஜிடேரியன் மாமிசம்லாம் சாப்பிட்றதுனால தான், மாமிசம் சாப்பிட்றவங்க அதிகமாகிட்டதுனால தான் இப்போ வந்து இந்த க்ளவுட் பர்ஸ்ட்டு, இந்த நிலச்சரிவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள். சீரியஸாக அவர் பேரை போட்டு ஐஐடி மண்டி அப்படின்னு நான் வெஜிடேரியன் அல்லது மட்டன் அல்லது எர்த்குவாக்குன்னு போட்டாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ வந்து இந்த மாதிரியான நிலநடுக்கத்துக்கு பூமிக்கும் வானத்தை பொத்துட்டு கொடுக்குற அந்த மேகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மட்டன் கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு பின்னூட்டம் போட்டேன், பட்டனே மட்டன் கையில் தான் இருக்குன்னு பல நாளாக தெரியாமல் போச்சு. இவர்கிட்ட வந்து இந்த பேச்சை கேட்டால் இவர் வேறு என்னமோ சொல்லிட்டு இருக்கார். அதே ஒருத்தர் வந்து அந்த ஐஐடியில் வந்து ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. அந்த கோர்ஸ் வந்து மேண்டேட்ரி கோர்ஸ். நீங்கள் யாருன்னா படித்து நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுங்க, ஆனால் இந்த கோர்ஸை படிக்கணும். அந்த கோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மறு அவதாரம். இறந்ததுக்கு பின்னால் இந்த உயிருக்கும் உடம்புக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படிப்பு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பயணப்படும். அதான் உண்மை. அதிலும் குறிப்பாக நம்ம வந்து சிங்கத்துக்கு வரலாறோ, புலிக்கு எல்லாத்துக்குமே வரலாறு இருக்குது. புலி எங்கெங்கே இருக்கும், சிங்கம் எங்கெங்கே இருக்கும். சிங்கம் வந்து ஆப்பிரிக்காவில் தான் இருக்கும். அதை விட்டால் வந்து இப்போ குஜராத்தில் இருக்குது. நர்மதை நதிக்கரையினுடைய வடகரையை தாண்டி சிங்கம் ஒருபோதும் பயணித்ததே இல்லை. சிங்கம் பயணிச்சாக்கிட்டா கூட சிங்கம் வந்து ஒரு கருத்தியலாக பயணிச்சிடும். பிரிட்டன் இருக்குல்ல, யூனியன் ஜாக் என்று சொல்லப்படுகிற பிரிட்டிஷ் அரசினுடைய கொடி, அந்த கொடியில் சிங்கம் இருக்கும். ஆனால் பிரிட்டனில் சிங்கம் ஒருபோதும் போனதே இல்லை. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் சிங்களர்களுடைய அந்த கொடியில் வந்து சிங்கம் இருக்கும், ஒரு அறுவாள் மாதிரி வச்சுட்டு நிற்கும். இலங்கைக்கு சிங்கம் ஒருபோதும் போனதில்லை. குறிப்பாக சிங்கப்பூருக்கு சிங்கம் போனதே இல்லை. ஏனென்றால் சிங்கம் வந்து நர்மதையின் வடகரையை தாண்டி தென்கரைக்கு பயணித்ததே இல்லை. இருந்தாலும் இடைக்காலத்தில் இருந்து நமது அரசர்கள் உட்கார்ந்து அரசாங்கம் செய்ததெல்லாம் சிம்மாசனங்கள் தான். அதுக்கு புலி இருக்கை என்று நாம் பெயர் வைக்கவில்லை, அரியணை என்றும் சிம்மாசனம் என்றும் பெயர் வைத்து அதை சும்மாசனங்கள் வேடிக்கை பார்த்தார்கள். ஆக ஒரு வகையில் வந்து இந்த மனிதருடைய வரலாறு, நம்முடைய வரலாறுங்கிறது சிம்மாசனங்களுக்கும் சும்மாசனங்களுக்குமான உரையாடல். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறுன்னு பேசுவேன். அப்போ இந்த பயணம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி. இப்போ சிங்கத்தை விடுங்க, சிங்கம் இருக்கு, போகுது, வருது, அதெல்லாம் விடுங்க. இப்போ பயணம் யார் பண்ணுவாங்க, யார் பயணம் பண்ண மாட்டாங்க?
மனிதன் பயணம் பண்ணுவான். ஏன் பயணம் பண்ணுவான்னா, அவனுக்கு கால்கள் இருக்கு, வேர்கள் இல்லை. அவன் காலுக்கு நடுவில் கீழே, காலுக்கு கீழே வந்து வேர் வந்து அப்படியே ஒரு இடத்துல ரிவிட் போட்டு அப்படியே அவனை டைட்டாக முடுக்கி விட்டுருந்தீங்க, காலையும் பிடுங்க முடியாது. அவன் வேறு மாதிரி அந்த இடத்துலையே நட்ட வச்ச இடத்துலையே நட்டமாக நிற்பான். ஆனால் அந்த காலில் வேர் இல்லை, அவன் கால் தான் இருக்குங்கிறதுனால அவன் ஒரு கால்நடை. அந்த காலில் தான், காலில் சக்கரத்தை சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல, கால் இருக்கிறவன் நடந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு மரம் இன்னொரு இடத்திற்கு பயணம் என்றால் அந்த மரத்தினுடைய செடியை ஒருவன் எடுத்து சென்று நட வேண்டும், அல்லது அந்த மரத்தினுடைய பழத்தை தின்ற ஒரு பறவை சென்று இன்னொரு இடத்தில் எச்சமிட வேண்டும். பறவை பயணம் சொன்னாதான் மரம் பயணம் செய்யும். மற்றபடி மரம் நட்டு வைத்த இடத்திலே இருக்கும், மனிதன் நட்டு வைக்கப்படவில்லை, அவன் நடந்து கொண்டே இருப்பான். அப்ப நம்ம மனிதனுடைய வரலாறை பற்றி நம்ம பேசலாம். இந்த பண்பாட்டு பயணம், தமிழர் பண்பாட்டு பயணம், அது அந்த பயணம் இந்த பயணம்லாம் விட்டுருங்க. திராவிட பயணம், ஆரிய பயணம், ஒரு பிரிட்டிஷ்காரர் பயணம். நான் பேசுகிறது முதல்ல வந்து மனிதர்களின் பயணத்தை நான் பேசுகிறேன். மனிதன் வந்து தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருப்பான். மனித குல வரலாறு என்பது மனிதர்களின் பயண அனுபவங்களின் பயணங்களின் கூட்டுத்தொகை. மலேசியாவுக்கு போகிறேன், அங்கே 10 ஹில்ஸ்னு ஒரு இடத்த கூட்டு போகிறாங்க. 10 ஹில்ஸுங்கிறது 10 மலை, 10 மலைன்னு அதில் தான் வந்துச்சுங்கிறாங்க. அங்கே வந்து உலகத்திலேயே பெரிய முருகன் சிலை தான் சொல்கிறாங்க. அந்த மலேசியாவுக்கு முருகன் எப்படி போனார்? பறந்து போனாரா, நடந்து போனாரா? தமிழர்கள், முருகனை வணங்கும் தமிழர்கள் அங்கு பயணப்பட்டார்கள். அவர்களின் கையை பிடித்து கொண்டு முருகன் நடந்து போனார். சிங்கப்பூரில் வருஷம் ஃபுல்லாக பயங்கரமான போக்குவரத்து விதிமுறைகள்லாம் இருக்கும். இந்த சைடு போகிறது அந்த சைடு போகிறது எல்லாமே சொல்லி வச்சபடி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க அழகு குத்திட்டு இந்த சைடு குத்தி இந்த சைடு எடுத்து பால் குடம் பன்னீர் குடம் அழகு குத்திட்டு ஆட்டம் பாட்டம்னு போய்வாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருவாங்க சிங்கப்பூர்லேயே. அதுக்கு காரணம் இந்த அழகு குத்தும் முறை வந்து சிங்கப்பூருக்கு எப்படி பயணப்பட்டது? ஏனென்றால் தமிழர்கள் அங்கு பயணப்பட்டார்கள். தென்னாப்பிரிக்காவில் மாரியம்மன் கோயிலும் காளியம்மன் கோயிலும் பேச்சியம்மன் கோயிலும் பிடாரியம்மன் கோயிலும் எப்படி வந்தன? அங்கே தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆக மனிதர்கள் பயணப்படுவார்கள். அந்த பயணத்துக்கு எது வேண்டுமானாலும் காரணம் இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போனோம், தொடர்ந்து வறட்சி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னால், 600 ஆண்டுகளுக்கு முன்னால், 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும், இந்தியாவிலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கும், மொரீசியஸுக்கும், மலேசியாவுக்கும், பர்மாவுக்கும் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்களில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு விரும்பி செல்லவில்லை. பசி தாங்காமல் அவர்கள் விற்கப்பட்டார்கள். அப்படி ஏலம் விடப்படுகிற இடத்தில் குடும்பமாக வந்து எங்களுக்கு பசிக்குது, எங்களையும் ஏலத்தில் எடுத்துங்கன்னு சொல்கிற தமிழர்களை பற்றியெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆக பசியால் செல்வார்கள், பஞ்சம் பிழைக்க செல்வார்கள், வெள்ளம் போன்ற பேரிடர்கள் வரும், நிலச்சரிவுகள் ஏற்படும், பெரிய சுனாமிகள் ஏற்படும். ஆக வந்து இயற்கை காரணங்களால் மனிதன் பயணப்படுவான். இப்படிப்பட்ட மனிதன் வந்து தனி மனிதன் பயணப்படுவான், குடும்பங்கள் பயணப்படும், ஒரு கூட்டமாக பயணப்படுவார்கள். ஒரு பண்பாடு பயணப்படுமா அப்படின்னா, பண்பாடுன்னா நம்மளுக்கு பெரிய விஷயத்தை பற்றி பேசும். இப்போ வந்து தனி மனிதர்கள் பயணப்படுவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சில நேரங்களில் வந்து வலுக்கட்டாயமாக பயணத்துக்கு ஆளாவார்கள், சில நேரங்களில் விரும்பியே சிறந்த வாழ்க்கைக்காக தேடி போவாங்க. இப்போ தென்னாப்பிரிக்காவுக்கு தமிழர்கள் போனதுக்கும், சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில், இன்றைக்கி அட்லாண்டாவில், இல்லாட்டினா டல்லஸில் வந்து அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் ஐரோப்பாவிலையும் இப்போ தமிழர்களும் இந்தியர்களும் போயிருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க விரும்பி போயிருக்காங்க, அங்கே போய் டாக்டராக இருக்காங்க, அங்கே போய் என்ஜினியராக இருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்க? இதை விட நல்ல வசதி, இதை விட நல்ல வாழ்க்கை, இதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை தேடி போகிறாங்க. ஆக கட்டாயத்தின் பேரில் பயணப்படுவார்கள், விரும்பியும் பயணப்படுவார்கள். என்ன ஆனாலும் மொத்தத்தில் பயணப்படுவார்கள். நான் வந்து என்னை நட்டு வச்ச இடத்துல மட்டும் இருந்திருந்தேன்னா நான் உங்கள் முன்னால் இல்லை. எனக்கு சென்னையே தெரியாது. நான் சென்னைக்கு வந்ததே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் வந்தேன். சென்னையை விட்டு வடக்க பயணம் பண்ணதே ஐஏஎஸ் இன்டர்வியூ கொண்டுறக்காக தான் டெல்லிக்கு போனேன் முதல் தடவை.
சரி போனதான் போயிட்டோம். அப்படியே வந்து நானும் எங்கள் அண்ணனும் போய் அப்படியே தாஜ்மஹால் பார்த்து ஆக்ரா பார்த்துட்டு ஒரு டூரிஸ்டாகவும் போயிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் திருப்பி வரும்போது என்னை கேட்டாங்க, முதல்ல தமிழில் நீங்கள் படித்து ஐஏஎஸ் வந்துட்டீங்கன்னு. அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது. இப்போ இந்த மாதிரிலாம் டிவி யூடியூப் சேனல்லாம் இருந்தால் என்னை பயங்கரமாக இன்டர்வியூ பண்ணி காணொலி பண்ணி அதற்காக பண்ணி ஒரு வழி பண்ணி நல்லா கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயும் பார்த்தாலே தெரிஞ்ச மாதிரி பாஸ் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து விகடனில் ஒரு சின்ன நியூஸ் வந்துச்சு, தாய்ங்கிற பத்திரிகையில் வந்துச்சு. உள்ளூர் பத்திரிகைலாம் எழுதுனாங்க, ஒருத்தர் தமிழ் படித்து ஐஏஎஸ் வந்துட்டார். அப்போ நாங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஒருத்தர் என்னை சந்தித்தவர் வந்து, நான் தினமணியில் வேலை பார்த்துருக்கேன்னு அவர் தந்தி கொடுத்து என்னை காண்டாக்ட் பண்ணி, அப்போ முதலமைச்சர் அலுவலகத்தில் பெரிய பொறுப்பில் இருந்த ஒருவர் மூலமாக அவருடைய ஒரு காண்டாக்ட் பண்ணி, நான் வந்து இங்கேருந்து ட்ரைனிங்காக போகும்போது நான் சென்னையில் இறங்கி முதலமைச்சரை சென்று பார்த்து விட்டு மரியாதை செய்து விட்டு என்னை போகும்படி சொன்னாங்க. காரணம் என்னென்னா, நான் தமிழ் படித்து நான் தமிழ்லேயே ஐஏஎஸ் வாங்கி பிஏ தமிழ் எம்ஏ தமிழ், நான் தமிழை தவிர வேறு எதுவுமே படித்தது கிடையாது. நான் வந்து தமிழ்லேயே ஐஏஎஸ் எழுதி வந்திருக்கேன். இப்போ 40 வருஷம் ஐஏஎஸில் வேலை பார்த்துருக்கேன். நான் கடைசியாக வேலை பார்த்தது ஒரிசா மாநில முதல்வருடைய தலைமை ஆலோசகர். அதுக்கு முன்னால் நிதித்துறை செயலாளராக இருந்திருக்கேன். 9 பட்ஜெட்டோடு தொடர்புடையது இருக்கேன். இந்தியாவில் 30 மாநில தேர்தல் நடத்திருக்கேன். 2 நாடாளுமன்ற தேர்தல் நடத்திருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு 15-16 மாவட்டங்களை தவிர மீறி எல்லா மாவட்டங்களையும் கால் வைத்திருக்கேன். காஷ்மீரில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். என்ன வெள்ளத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், சைக்ளோனை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், பேரிடர் மேலாண்மை பண்ணியிருக்கேன். ஆனால் வேறு எதுவுமே படித்ததில்லை இன்றைக்கு வரைக்கும். தமிழ் மட்டும்தான். ஏன்னா நான் அதை உறுதியாக படிக்காமல் இருக்கேன். அப்போ வந்து என்னை இறங்கி பார்த்துட்டு போகும்போது எனக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, நீங்கள் தான் தமிழில் படித்து இதை சாதிச்சிருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு கடிதம் போனால் உங்களை தமிழ்நாட்டிலேயே பணி அமர்த்துவதற்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வேளை சொல்லாமல் இருந்திருந்தால் நான் வந்து ஒரு அப்பாவியாக அல்லது வெள்ளந்தியாக போய் பார்க்க போயிருக்கேன். சரி, இதுதான் காரணமாக நினைக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன், நான் தமிழ் படித்ததுனால என்ன குறை? நான் வேறு யாருக்கும் எந்த வகையிலும் குறைவற்றவன் என்று நான் நினைத்து கொண்டு ஐஏஎஸ் எழுதியதனால் இதை ஒரு சலுகையாக யாரிடமும் கேட்க வேண்டாம் என்று சொல்லாமல் கொள்ளாமல் ரயில் ஏறி சென்றவன். நான் தமிழ்நாட்டை விட்டு சென்று விட்டேன். என்னை வந்து ஒரிசாவில் பயணம் போட்டாங்க. நான் ஒரிசா 40 ஆண்டுகள் வேலை பார்த்து விட்டு தொடர்ந்து இத்தனை புத்தகங்கள் எழுதிவிட்டு இப்போது நான் வந்திருக்கிறேன். இந்த பயணத்தை நான் செய்திருக்காவிட்டால் நான் உங்கள் முன்னால் இல்லை. இந்த புத்தகங்களில் எதுவுமே இல்லை. இது ஒரு வகையில் வந்து இந்த புத்தகம் வந்து என்னுடைய பயணம், இந்த மக்களுடைய பயணம், என்னுடைய பயணத்தின் ஊடாக ஒரு பண்பாட்டினுடைய பயணத்தை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். அந்த ஆக பயணம்தான் வாழ்க்கையை, தனி மனிதனுடைய வாழ்க்கையை, குடும்பங்களின் வாழ்க்கையை, நிலக்குடிகளின் வாழ்க்கையை, பண்பாடுகளில் தீர்மானிக்கக்கூடியது. அடிப்படையில் பயணம். மனித வரலாறு என்பது ஒரு வகையில் பயணங்களின் கூட்டுத்தொகைதான். சரி, இப்போ இந்த பண்பாட்டு பயணம்ங்கிறத நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னால் 3 நாள் கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கம் நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க, செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. சிந்துவெளி பண்பாடு பற்றி பேசுவதற்காக உலகம் முழுவதும் இருந்து அறிஞர்களையும், இந்தியா முழுவதும் இருந்து அறிஞர்களையும், ஒரு துறை இல்லை, வரலாறு, தொல்லியல், அகழாய்வு, மரபணுவியல், கணித மேதைகள், ஆல்கிருதம் பண்ணுறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீல் பண்ணுறவங்க அப்படின்னு பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் 3 நாட்கள் 600 மாணவர்கள் அகழாய்வுத்துறை, வரலாறு அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து நோட்ஸ் எடுத்து கேட்டாங்க. இப்போ வந்து இந்த சிந்துவெளி குறியீடுகளை எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் வகையில் யாரேனும் படித்து காட்டிவிட்டால் அவர்களுக்கு $1 மில்லியன் பரிசளிக்கப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் அறிவிச்சிட்டார். எல்லாரும் பொதுவாக பேசும்போது சொல்லுவாங்க $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னாங்க. இதை கூட நேற்று ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணாங்க. $1 மில்லியன் கொஸ்டின் தான் நாங்கள், இதான் $1 மில்லியன் கொஸ்டின். இதை ஏன் நம்ம பண்ணுறோம்? இது ஏன் இந்த பண்பாடு இந்தியாவில் வேறு யாரும் இப்போது சிந்துவெளியை பற்றி பேசாமல் இருக்கும்போது, உலகத்தில் வேறு இப்போது சிந்துவெளி என்ற சொல், வார்த்தை இந்த ஆண்டு சென்றாண்டும் அண்மையில் ஒரு குடிமக்களின், ஒரு மாநிலத்தின் நிறைய பேருடைய நாவுகளில் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். ஒரு மாநிலத்தின் நகரங்களிலும் கிராமங்களிலும் சிந்துவெளி பேசப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். ஒரு மாநிலத்தில், ஒரு நகரத்தில் ஜான் மார்சலுக்கு முழு உருவச் சிலை திறக்கப்படுகிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். இப்போ இந்த கேள்விக்கான விடையை புரிந்து கொள்வது தான் நம்முடைய வரலாறை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். சென்னை எங்கே இருக்குது, சிந்துவெளி எங்கே இருக்குது, ஹரப்பா மொஹஞ்சதாரோ
வைகை எங்கே இருக்குது, சிந்துவெளி எங்கே இருக்குது, அவருக்கு ஏன் செலவைக்கிறோம், அவரை ஏன் கொண்டாடுகிறோம், இந்த சிந்துவெளியை பற்றி நாம் ஏன் பேசுகிறோம் என்றால் இது ஒரு பண்பாட்டின் பயணம். இதை ரெண்டு வகையில் பாருங்கள். இந்தியாவில் முதல்ல நான் வந்து இதை தென்னினுடைய பார்வையில், தெற்கின் பார்வையில் நான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ நீங்கள் பார்த்துறீங்க, படம் ஒரு திரைப்படத்தை கதை ஒன்று இருக்கும், ஆனால் அதை ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரும், ஒரு கதை இருக்கும். அல்லது வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்து குவாக்குவான்னு கத்துறதுலேருந்து ஆஸ்பத்திரிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மெதுவாக அந்த குழந்தை அப்படியே வளரும், ஓடும், நடக்கும். அப்படியே கதை வந்து அவர் வளரும் போதே வளர்ந்த ஒரு வயசாகிற வரைக்கும் போகும். சில நேரங்கள் என்ன பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் கதை போகும். அவர் வயசாகி உட்காந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், அப்படியே யோசிச்சு பார்ப்பார். அப்புறம் சக்கரம் சுற்றுற மாதிரி வாழ்க்கை சுற்றும். அப்புறம் அவர் சின்ன பிள்ளையாக இருப்பார். இப்படி வந்து நீங்கள் திரைக்கதை எங்கே வேணாலும் போடலாம். அல்லது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் காட்டி மாற்றி ஜிக்ஜாக்காக இப்போ எடுக்கிற மாதிரி படம் எடுக்கலாம். ஆக நான் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு போக விரும்புகிறேன். என்னுடைய இந்த பின்பாட்டு பயணம் திரைக்கதையை நான் இன்றைக்கி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணுறேன். நான் வந்து இப்போ வைகை நதிக்கரையில் உட்காந்துருக்கேன். கீழடிக்கு போகிறேன். கீழடியில் அருங்காட்சியகம் போயிருக்கேன். கீழடியில் போய் பார்த்தா 10 கட்ட அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. இந்த 2 வருஷத்தில் 6 லட்சம் பேர் போய் பார்த்துருக்காங்க. போகும்போது திடீர்னு அடையாளம் பண்ணுறாங்க, யூடியூப்பில் பார்த்தேன் சார்னு வர்றாங்க. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேங்கிறாரு. சிலர் வந்து அவங்க இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இந்த கீழடியிலேருந்து ஒரு மண்ணை எடுத்துகிட்டு போகிறாங்க சார், பிடி மண்ணுன்னு. அவர் இருக்கிறது அமெரிக்காவில். எப்படியோ இந்த மண்ணை கொண்டு போய் வீட்டில் பாட்டிலில் வச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த கீழடி மண்ணை கொண்டு போகிறேன். கீழடியில் வந்து பானையில் ஆதன் எழுதியிருக்கிறதுனால தான் குழந்தைக்கு ஆதன்னு பேர் வச்சவங்க இப்போ கடந்த சில ஆண்டுகளில் ஏராளமான பேர். எனக்கு யூடியூப்பில் எனக்கு வந்து இது சார், எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து உள்பெட்டியில் வந்து கேட்பாங்க, குழந்தை பிரசவம் ஆகிற மாதிரி சார், ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பேர் வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தால் என்ன பேர் என்கிட்ட கேட்பாங்க. என்ன பேர் வைக்கிறது இப்போ என்னுடைய சமீப காலங்களில் ஒரு பேர் என்கிட்ட நிறைய பேர் வைக்க சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இப்போ கிட்டத்தட்ட தெரியும், ஆம்பளை பிள்ளைனா ஆதன்னு வச்சு விட்ருவேன். ஆக நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு நானே ஆதன்னு பேர் வச்சுருக்கேன். உடனே அங்கேருந்து ஃபோட்டோ அனுப்பாங்க, ஆதனுடன் நான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வரும் அமெரிக்காவிலேருந்து. ஆக இந்த ஆதன் என்ற பெயர் நம்மோடு பயணிக்கிறது. கீழடியில் ஆதன் என்று தமிழ் எழுத்தில் பானையில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியத்தை புரட்டுகிறேன். வாலி ஆதன், வாலி எவினி அப்படின்னு சங்க இலக்கியத்தில் ஒரு ஆதன்கிறவனது, ஆதனே நீ வாழ்க, எவினியே நீ வாழ்க அப்படின்னு ஆதன்கிற ஒரு சிற்ற குறுநில தலைவனை பற்றி பாட்டு எழுதுறான். ஒரு புலவர் இருக்காரு, அவருடைய பேர் வந்து ஆதன். அவர் வந்து கொஞ்சம் ஹானரிஃபிக்காக நல் ஆதன். அவர் கெட்ட ஆதன் கிடையாது, நல் ஆதனார். அவர் ஆர்னா மரியாதை, அவருக்கு மரியாதை. ஆர் சுந்தரனார் அப்படிங்கிற மாதிரி நல் ஆதனார். அப்போ அவருடைய பேர் வந்து ஆதன். அவர் ஒரு புலவர். அப்போ சேர நாடு நம்மளோட தான் இருக்குது, சேர சோழ பாண்டியர். அங்கே ஒரு மன்னன் இருக்கான், அவன் பேர் சேரல் ஆதன். அவன் ஆதன் சேர மன்னனாக இருக்கனால அவன் பேர் சேரல் ஆதன். இப்போ கொங்கு பகுதி போங்க, திருப்பூர், பொள்ளாச்சி, காங்கேயம், கோயம்புத்தூர் போங்க, அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மக்களுடைய கூட்டம் பெயர்கள்னு ஒன்று இருக்கும். ஆதன் கூட்டம், அந்துவம் கூட்டம், இந்த கூட்டம், அந்த கூட்டம், வாரக்க நாடு, இந்த நாடுன்னு ஒரு 27 நாடு இருக்கும். ஒரு 152 கூட்டம் இருக்கும். அதில் வந்து அந்துவன் கூட்டம், ஆதன் கூட்டம் எல்லாம் இருக்கும். அதில் ஆதன் வந்து ஒரு. அப்போ ஆதன் என்பது பானைக்கு எழுதப்பட்ட, தமிழில் எழுதப்பட்ட ஒரு பெயர். ஆதன் என்பது சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட ஒரு பெயர். ஆதன் என்பது சங்க இலக்கியத்தில் எழுதிய ஒருவனின் பெயர். ஆதன் என்பது ஒரு சேர மன்னனின் பெயர். ஆதன் என்பது இன்றும் அமெரிக்காவில் தமிழர்கள் வைக்கும் பெயர், வைக்கப் போகிற பெயர். அப்போ இந்த பெயர் எப்படி நம்மளோட பயணம் பண்ணுது, ஏன் பயணம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கப்படும். இப்போ ஒரு பண்பாட்டின் பயணத்தை நம்ம எப்படி நிறுவ முடியும்? தொல்பொருள் ஆராய்ச்சியில் நிறுவலாம். இப்போ நான் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து நான் கீழடியில் இருந்து பேசினேன் உங்கள்கிட்ட. இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பகடை இருக்குது, பகடையெல்லாம் இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்தாலும் உடனே சொல்கிறாங்க, இதை பார்த்தா ஹரப்பா மோஹஞ்சதாரோவில் கிடைச்ச அதே மெட்டீரியல் மாதிரி இருக்குதுன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2016 நான் போயிருக்கும்போது என்கிட்ட சொல்கிறார். அவர் என்கிட்ட இதை காட்டுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாலே என்னுடைய புத்தகம் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஐராவத மகாதேவன் சென்னையில் வெளியிட்டு விட்டார். இவர் வந்து தோண்டி பார்த்துட்டு அவங்களுடைய அதிகாரிகள்கிட்டலாம் சொல்கிறாரு, நான் கீழடியில் தோன்றோம் சார், அதில் கிடைக்கிற மெட்டீரியல், இவர் ராக்கி கடியில் வேலை பார்த்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன்,
அவர் ஏற்கனவே வட இந்தியாவில் வேலை பார்த்தபோது நான் அங்கே தோண்டும் போது கிடைச்ச மெட்டீரியல் மாதிரி இங்கே கிடைக்குது அப்படின்னு அவருக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள்கிட்ட சொல்லும்போது அந்த மேலதிகாரிகள்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்காங்க. நீ ஹரப்பா முகஞ்சோதரா எங்கே இருக்குது, கீழடி எங்கே இருக்குன்னு நம்ம வடிவேல் படத்தில் இங்கே சொன்னேன். வடிவேல் படத்தில் ஒரு படத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லுவார் பார்த்தீங்களா, மேப்பை கொண்டு வந்து வச்சோடனே அவங்க அப்பாட்ட டீ வாங்கி குடிச்சிட்டு அவர் சொல்லுவார்ல, ஏன் நம்ம பின்தங்கி இருக்காங்க போது அங்கே இருக்கிற ஒன்றிய இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் அந்த பணத்தெல்லாம் அப்படியே நிதிகள்லாம் யூபி மாப்பி இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நமக்கு வரும்போது அப்படியே குறைஞ்சிட்டு வந்துருக்குறேன். அதுக்கு என்ன செய்யலான்னு கேட்கும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு சொல்லுவார், இதுக்கு என்ன காரணமான டிஸ்டன்ஸ் தான் காரணம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மேப்பில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடை நம்ம அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் அங்கே வச்சிட்டோம்னா நம்ம அங்கே கிடைக்கிற நிதியை அப்படியே வாங்கிக்கலான்னு வடிவேல் சொல்வார். வடிவேல் தான் எங்களுக்கெல்லாம் கதாநாயகன். அப்போ இப்போ பிரச்சனை வந்து இவர்கிட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க அவருடைய உயரதிகாரிகள்லாம், டிஸ்டன்ஸ் தான் காரணம் அப்படின்னு. இது எப்படி இங்கே இருக்கிறத போய் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இவர் ஏன் புத்தகத்தையும் படிச்சிருக்கார், சிந்துவெளி பண்பாடு. இது 2016 கதை. இவர் தோண்ட ஆரம்பித்தது 14-15. அதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னால் 2010 கோயம்புத்தூர் செம்மொழி மாநாட்டில் நான் அப்போ டெல்லியில் டெப்டி எலெக்ஷன் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்கார். அப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து முதல்வராக இருந்தார். ஐராவத மகாதேவன் அஸ்கோப்பர் போலாவில் வந்தார். என்னையை வந்து கோயம்புத்தூரில் வந்து பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க ஒரு ஆய்வுரை. அங்குதான் நான் முதலில் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் என்ற ஒரு மிக முக்கியமான உண்மையை, சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகிற கொற்கை வஞ்சி தொண்டி மதுரை நாளை கண்ணகி கோவலன் பூம்புகார் சேரன் சோழன் பாண்டியன் மாறன் வழுதி தோட்டிமலை, இது மாதிரி கொத்து கொத்தா சங்க இலக்கியத்தில் எத்தனை பேர் இருக்குமோ ஒரு 400-500 பேரை திரட்டினால் அதியமான் நெடுமான் அஞ்சி, இதையெல்லாம் இந்த சிந்துவெளி பகுதியில் நான் பார்த்து வியந்து அதை சரியாகத்தான் நான் பார்த்திருக்கிறேனா என்பதை எனக்குள் உறுதி செய்வதற்காக மேலும் 6 ஆண்டுகள் ஈரானிலிருந்து பார்சிகள் வந்தது, யூதர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து உலகம் என்று சென்றது, உலகம் எங்கும் இருந்து தீன்பி பாலஸ்தீனத்திற்கு வந்தது, இப்படி பல்வேறு ஸ்டடிகள். உலகப் போரின் மீது மக்கள் ரஷ்யாவிலிருந்து போலந்துக்கு போனது, போலந்திலிருந்து ரஷ்யாவுக்கு வந்தது என்று உலகம் முழுவதும் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவிற்கு போய் புதிய கண்டத்தை கொலம்பஸுக்கு பின்னால் போகும்போது எதை கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் மட்டும் 20 லண்டன் இருக்குது, 15 பாரிஸ் இருக்குது, ஆம்ஸ்டர்டாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி போச்சு? பறந்து போச்சா? அப்போ ஐரோப்பியர்கள் சென்றதனால் ஐரோப்பிய நகரங்கள் சென்றன. ஆப்பிரிக்கர்கள் அங்கு சென்ட்ரல் பண்ணதால் நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கேன். தான்சானியாவில் ஆப்பிரிக்கர்கள் அடிமைகளாக கொண்டு செல்வதற்கு முன்னால் மனிதர்கள் சங்கிலியில் கட்டி வைக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலி கட்டப்பட்ட அந்த கல் அங்கே போய் நின்றுருக்கேன். அங்கு தான்சானியாவுக்கு பக்கத்தில் ஜான்சிபார்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் வந்து தேர்தலை மேற்பாடுவதற்காக நான் போயிருக்கேன். அங்கு போகிறேன். அடிமைகளை விற்கிற வணிகம் நடந்த இடம் மார்க்கெட்டுங்க. மாட்டு சந்தை மாதிரி, கோயம்பேடு மாதிரி, காய்கறி சந்தை மாதிரி மனிதர்களை விற்ற சந்தையை போய் பார்த்தேன். அவங்க போகும்போது எதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க சாமியும் அவங்க ஊரையும். அதனால தான் அமெரிக்காவில் நைல்னு ஒரு சின்ன நதி, எவ்வளோ பெரிய நைல் நதி, அது ஒரு சின்ன நதி கலிஃபோர்னியாவில். லிட்டில் எத்தியோப்பியான்னு ஒரு ஊர். இதை இங்குக்குள்ள ஒருத்தனை விற்கணும்னு சொன்னால், அமெரிக்காவில் ஒருத்தனை விற்கணும்னு சொன்னால் இந்த ஆப்பிரிக்காவினுடைய இன்டீரியர் பகுதியிலிருந்து 5 பேரை கொள்முதல் பண்ணணுமா. 5 பேரை கொள்முதல் பண்ணால் இந்த தான்சானியா கரையில் வர்றதுக்குள்ளே 2 பேராவது செத்து போயிடுவாங்க. அந்த 3 பேரை கப்பலில் ஏற்றுனா வழியிலேயே 2 பேராவது செத்து போயிடுவாங்கன்னா அவனுடைய டெட் பாடியை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ஒருத்தனை விற்கணும்னா 5 பேரை கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற வரலாறை படிக்கும்போது கண்ணீர் வந்தது. ஆனால் அவர்கள் என்னத்தை கொண்டு சென்றார்கள் என்றால் ஊர் பெயர்களை தான் கொண்டு சென்றார்கள். ஆக இந்த ஊர் பெயர்கள் பறந்து வராது. இவர்கள் மனிதர்கள் நடக்கும்போது அவர்கள் எடுத்து செல்வது ஊர்களின் பெயர்களை. இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் பல்கலைக்கழகம் அல்ல, எனது பேராசிரியர்கள் அல்ல, ஒரு பழங்குடி மனிதன் ஒரிசாவில் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். திராவிட பழங்குடி மனிதன். அவர்கள் பேசுகிற மொழி குயி என்ற மொழி. அவர்களுடைய ஊரின் பெயரை ஒருவர் மானிடவியலர் வந்து படிச்சிருக்கார். 70 வருஷத்தில் 3 இடத்துக்கு அவங்க இடம்பெயர்ந்துட்டாங்க. குடிதண்ணி சரியில்லை, ஆறு சின்ன அந்த ஓடை வந்து மாறிடுச்சு, வசதி இல்லைன்னா இங்கே கிராமம் இருக்கும். அப்புறம் ஒரு மைல் தள்ளி திருப்பி போய் தள்ளி அந்த கிராமத்தை அங்கே அமைக்கிறாங்க.
அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 2 மைல் தள்ளி இந்த மலையில் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. மொத்தம் 70 வருஷத்தில் 3 இடத்துக்கு போயிருக்காங்க. இதை வந்து ஒருத்தர் பதிவு பண்ணவும் நான் அந்த கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க பெரியவங்கள்ட்டலாம் கேட்குறேன், ரைட்டுங்க, நீங்கள் 70 வருஷத்தில் 3 தடவை மாறி இருக்கீங்க, அதுக்கு முன்னால் எத்தனை தடவை மாறினீங்க தெரியல, ஆனால் 3 தடவையுமே அதே ஊர் பேரை நீங்கள் வச்சிருக்கீங்களே, இதே பேரை இங்கே கொண்டு போகிறீங்க, இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறீங்க, எத்தனை பேர் இருக்குது உங்கள் மொழியில், எத்தனை சொல் இருக்குது, ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்கலாமே நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, சார் அந்த உரிமை எங்களுக்கு ஏது சார், இந்த பேர் நான் வச்சதா, இது எங்களுடைய மூதாதையர்கள் பெயர், இதை நாங்கள் மானாங்கண்ணியாக எங்கள் மனசுக்கு வந்த மாதிரி மாற்றி ஒரு புது பேர் வந்துட்டா எங்களுடைய மூதாதையருடைய ஆவி எங்களை பார்க்க விசிட் பண்ண தேதி வரும்போது எங்கடா அட்ரஸில் ஆளை காணோம் அப்படின்ட்டு பின்கோடு மாறி போச்சுட்டு எங்கள் ஆவிக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால நாங்கள் மாற்றாமல் எங்கே போனாலும் இந்த பேரையே தான் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லதான். அப்போ தான் எனக்கு சொல்லுது, ஊர் பெயரை ஒரு மனிதன் ஏன் சுமந்து செல்கிறான், ஏனென்றால் அது அவனது தொப்புள் கொடி. ஊர் பெயருங்கிறது ஒரு உளவியல் சாதனம். ஒரு புது இடத்துக்கு போய் தன்னுடைய பழைய பெயரை நாட்டியதன் மூலமாக அவன் இந்த புதிய இடத்திற்கு ஒரு உரிமையை கொண்டாடுறான். அதான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பெயர் நாட்டினான், நிலை நாட்டினான், ஊரை அதான் நாட்டு பேரை போய் நட்டு வச்சா இது ஏன் ஏரியாவாயிடுச்சு. அவன் எதை நாட்டுறான்னா பழைய பேரை வைக்கிறான். அவன் இந்த பழைய பெயரை வைத்ததன் மூலமாக அவன் தனது பழைய தொப்புள் கொடியோடு, பழைய குரோமோசோம்களோடு, பழைய மைக்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏயோடு, பழைய ஒய் குரோமோசோமோடு தொடர்பு வைக்கிறான். புது இடத்தில் வைத்ததன் மூலமாக இந்த புதிய இடத்திற்கு உரிமை கோருகிறான். இந்த சைக்காலஜி எனக்கு புரிஞ்சவுடனே இதை ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நான் அந்த பயணத்தை திருப்பி ஃபாலோ பண்ணேன். நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய, ஆங்கில புத்தகத்திலும் தமிழிலும் எழுதியிருக்கக்கூடிய இந்த 550 புக்கு, 3.5 கிலோ எடை உள்ள 10,000 புக்கு வித்துருச்சு. அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையும், ஒவ்வொரு பத்தியையும், ஒவ்வொரு பக்கத்தையும் உலகின் எந்த அரங்கிலும் என்னால் ஐ கேன் டிஃபெண்ட் இட். அந்த புத்தகத்தை என்னால் வலியுறுத்தி பேசி நான் சரியாகத்தான் எழுதியிருக்கிறேன் என்று நிலைநாட்ட முடியும். ஏனெனில் நான் இது அவசரப்பட்டு எழுதவே இல்லை. என் கையில் கிடைக்கிற ஒவ்வொரு உண்மையையும் என்னை கூண்டில் நிறுத்தி, சாட்சி கூண்டில் நிறுத்தி, என்னை நானே விசாரணைக்கு உட்படுத்தி, பல வகையான கேள்விகளை மற்றவர்கள் கேட்குவதற்கு முன்னால் எனக்கு நானே அந்த கேள்வியை கேட்டு, இது அப்பழுக்கற்ற அறிவியல் சார்ந்த, தரவு சார்ந்த என்ற அணுகுமுறை என்று எனக்கு நானே இந்த உலகத்தில் என்னை கேள்வி கேட்கக்கூடிய முதல் ஆளாக நான் இருந்து என்னை விசாரணைக்கு உட்படுத்தியதனால்தான் இத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டேன். அதனால்தான் இந்த புத்தகத்தை, இதை ஒரு குறியீடாக சுமந்து வந்திருக்கிறோம். இப்போ நான் ஒரிசாவில் ஒரு பெயரை பார்க்குறேன். இந்த கதை, தமிழ் கதையை சொல்கிறதுக்கு முன்னால் நான் எப்படி இந்த பயணம் போச்சுன்னு சொல்லி, 1988 அப்போலாம் எங்களுக்கு, நான் வந்து வேலைக்கு சேர்ந்து 4 வருஷம்தான். அப்போ மலைப்பகுதி, ஒரு பெரிய இந்த மாதிரி ஜீப் இருந்தால் தான் போகிற வசதியாக இருக்கும், காரெல்லாம் போகாது. இந்த மலையில் ஏறி இறங்குறதுலாம் ஜீப்பு தான் வசதியாக இருக்கும். நான் ஜீப்பில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போர்டு பார்க்குறேன். ஒரு ஊரில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு TAMILI, தமிழி அப்படின்னு. அது கீழே ஒரியாவில் எழுதியிருக்கு தமிழின். என்னடா அது தமிழின் எழுதியிருக்கு அப்படின்ட்டு, வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லி வண்டி நிறுத்து. அப்போ உடனே என்னடா தமிழின் போட்டிருக்கு, அந்த ஊருக்குள்ளே விடு. ஊருக்குள்ளே விடும்போதே என் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த பகுதியில் திராவிட பழங்குடியில் இருக்காங்க. நான் போகிற இடத்துல திராவிட பழங்குடி இருந்து எனக்கு சில குழு கிடச்சதுன்னா இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. இல்லை யதார்த்தமாக பழங்குடிக்கு இதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா இது ஒரு இடுகுறி, ஏதாவது யதார்த்தமாக இருக்குன்னு நான் போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போய் உட்காந்து பேசுகிறேன் வயசானவங்கள்ட்ட. அப்போ பேசும்போது அவங்களுக்கு தமிழினா என்னென்ன பொருள் தெரியல. ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது பழைய தொல்தமிழ் சொற்கள், தொல்தமிழ் வடிவங்கள், நம்மளே பயன்படுத்தாத வார்த்தை. பக்கத்தில் வந்து தெலுங்கு பகுதி இருக்குது. இந்த போனோம்னா ஆந்திர பிரதேசம், ஒரு தெலுங்கானாலாம் பறிக்கிறதுக்கு முன்னால் அங்கே வந்து ஒருத்தன் கட்டில் வந்துன்னு சொன்னால், அவன் சமஸ்கிருதப்படுத்தப்பட்ட தெலுங்கில் பேசுகிறவன் வந்து அவன் என்ன சொல்லுவான்னா மஞ்சமும் தான். மஞ்சமு அப்படின்னா கிட்டத்தட்ட அதான் நினைக்கிறேன், மஞ்சம் ஒரு மஞ்சமு. நம்ம மஞ்சம், மஞ்சத்தில் ஆடி வரும் நிலவ பாட்டில் இருக்குல்ல, அது மாதிரி இந்த மஞ்சமு அப்படிங்கிறதுங்கிறது வந்து கட்டில்னு அர்த்தம். நான் வந்து ஒரு கட்டிலில் உட்காந்து பேசியிருக்கும்போது இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். அவர் வந்து நாங்கள் கட்டுள் அப்படிங்கிற. என்னடா அது, இவன் தெலுங்குக்காரன் பக்கத்தில் இருக்கான், இவன் வந்து மஞ்சம், தெலுங்குக்காரன் மஞ்சமுங்கிறான், இவன் கட்டிலுங்கிறானே அப்படின்ட்டு என்னடா ஒரு மாதிரி இருக்குன்ட்டு பார்க்குறேன். பருத்தியை பற்றி கேட்டால் அவன் பண்ணலுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால் கண்ணுண்ணா, இது என்னன்னு கேட்டால் தோல். அப்புறம் சரி ரைட்டு, தமிழை வர இங்கே ஒரு பேர் வச்சுருக்காங்க, இதில் ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ தான் இந்த பேர்களை நோண்டாங்க. அதுக்கான ஆதாரங்கள், இது தரவுகள், அப்போல்லாம் கம்ப்யூட்டர், அப்போ தான் கம்ப்யூட்டரே வந்திருக்கு.
நான் கம்ப்யூட்டரே அப்போ தான் பார்க்குறேன், கண்ணாலே கம்ப்யூட்டர் பார்க்குறேன். MS DOS, லோட்டஸ் 1 2 3 எல்லாமே டேட்டாலாம் நீங்கள் ஏற்றுறதே காரணம் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ இருக்க தலைமுறையெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு பின்னால் P1 P2 P3 P4 அப்புறம் ஃபாக்ஸ் ப்ரோ, விசுவல் ஃபாக்ஸ் ப்ரோ, GIS, இன்றைக்கி அப்புறம் அக்சஸ், இந்த மாதிரி இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த கம்ப்யூட்டர்னால் பார்த்த காலத்துலேருந்து நான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் தமிழை தவிர வேறு எதுவும் படித்ததே இல்லை. அப்போ இந்த பகுதியில் சென்னை ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற பிரசிடென்சி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடப்பெயர்களும் ஒரு டாக்குமெண்ட்டில் இருந்தது. அந்த எல்லா இடப்பெயர்களையும் நான் கம்ப்யூட்டரில் ஏற்றினேன், அந்த டாஸ் ப்ராம்ப்ட் இந்த காலத்திலே. அப்போ நான் தேடி பார்த்து ஊர் என்று முடியும் ஊர்கள், பட்டி என்று ஊர் முடியும், சாலூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. என்னடா சாலூருங்கிறான் அப்படின்ட்டு ஊர் அப்படின்னு தேடும்போது இந்த ஒரிசாவினுடைய எல்லையில் பஸ்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி சத்தீஸ்கர். அந்த பழைய பஸ்தர் இப்போது 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவினுடைய நக்சல் இயக்கத்தினுடைய, மாவோ நக்சல் இயக்கத்தினுடைய ஒரு தலைமை இடம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் அது பஸ்தர் தான். இன்னைக்கு 4 மாவட்டமாக இருக்கு. அந்த இடங்களில் நான் பலமுறை தேர்தல் நடத்தியிருக்கிறேன். அந்த நக்சல் பகுதியில் தேர்தல் நடத்துவது என்பதே என்னுடைய மிக முக்கியமான திறன்களில் ஒன்றாக கருதப்பட்டு மீண்டும் மீண்டும் என்னைத்தான் அங்கே தேர்தல் நடத்துவதற்கு அழைப்பார்கள். காஷ்மீரில் தேர்தல் நடத்துவதற்கு என்னைத்தான் மீண்டும் மீண்டும் அழைப்பார்கள். அந்த பகுதியில் நான் பயணம் பண்ணி அங்கே போய் பேசும்போது அவங்களுடைய எழுத்துக்கள், அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படித்து பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய ஊர் பேருடைய அட்டவணையெல்லாம் பார்த்தா எனக்கு நாடு அப்படிங்கிற பேர் NADU. அது நம்ம நாடுங்கிறது குற்றியல் உகரம், யூஃபோனிக் யூ சேர்த்து சொல்லுவோம். எங்கள் ஏரியாலாம் போனீங்கன்னா ராமநாடுன்னு இருக்கு, ராம் நாடு. மிந்திலாம் தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் சொல்லும்போது ராம்நாடு. நீ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தா ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்மா டா அப்படி அதோட நிறுத்திடுவான். அந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு சொன்ன மாதிரி, தூத்துக்குடியை டூட்டுக்குடின்னு சொன்ன மாதிரி நாடு அப்படி தான் முடியும். நாடுன்னு போய் குற்றியல் உகரம் வராது. என்னடா நாடு அப்படின்னு சொல்கிறானேன்ட்டு, நாடுனா என்னையா அப்படின்னு கேட்டால், நாடுனா எங்கள் ஊர் தான், நாடுனா எங்கள் ஊர், நாங்கள் இருக்கிற இடம்னா. இப்போ போய் கேரளாவில் போய் கேள்வி பாருங்க, திடீர்னு போய்க்குன்னா எவனா ஒருத்தன் பார்த்தா நாட்டில் எவடேன்னு தான். நாட்டில் எவடேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவா அல்லது பாகிஸ்தானான்னு கேட்குற, ஊர் எந்த ஊர் தான் கேட்குறேன். அவன் சொல்கிறது நாடு, நாடுனா ஊர். இப்போ நம்ம உரத்த நாடுன்னு ஒரு நாடு இருக்குது, அது என்ன பாகிஸ்தான் மாதிரி தனி நாடா? உரத்த நாடு, பைங்கா நாடு, பேர் நாடு, ஆனால் அது ஒரு ஊர் தான். அப்போ அங்கே ஒரு 282 ஊர்கள் நாடு நாடுன்னு முடியும். பொன்னாடு, பொடிசில நாடு, கோழி நாடு. என்னடா வம்பா போச்சு, இவங்க இவ்வளவு நாடு வச்சுருக்காங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட போய் நாடுன்னா என்னடான்னு கேட்டால் அவன் என்னுடைய ஊருங்கிறான். அப்போ அவங்கள்ட்ட போய் தெரிஞ்சு அவங்களுடைய இலக்கியங்கள்லாம், அவங்களுடைய பாடல்கள்லாம் கேட்கும்போது அவன் ஒருத்தன் தன்னுடைய காதலி லவரை பார்த்து சொல்கிறான், சந்தைக்கு வரியா, அவன் பாட்டில் அவன் மொழியில், சந்தைக்கு வரியா பார்ப்போம், நான் உனக்கு ஒரு கரந்த மலர் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். நான் என்ன மலர் கொடுப்பேன்னு சொன்னேன் அப்படின்னா, அது எழுதி போனால் கரந்தை மலர் அப்படின்னு. கரந்தை மலர் நம்ம சங்க இலக்கியத்தில் தான் கரந்தை மலர்னு சொல்லுவாங்க. இப்போ போய் தமிழ்நாட்டில் போய் எவன்ட்டையாவது போய் நீ மல்லிகைப்பூ காட்டினா மல்லிகைப்பூ காமிச்சு விட்ருவான். அப்புறம் ரோஜா பூனா ரோஜா பூவை காட்டி விட்டுருவான், முல்லைப்பூவை காட்டி விட்டுருவான், ஒரு வேறு சில பூவெல்லாம் கூட காட்டுவான். ஆனால் அவன்கிட்ட போய் நீ கரந்தை மலரை காட்டுற, கரந்தை காட்டுறா, வெற்றியை காட்டினா அவன் தெரியவே தெரியாது. அவன் பார்த்துருக்கேன். என்னெல்லாம் எனக்கெல்லாம் இப்போ கரந்தை காட்டினா எனக்கு காட்ட தெரியாது. அவன் சாதாரணமாக சொல்கிறான், லவ்வர்கிட்ட சொல்கிறான், காதலிகிட்ட, வா அவன் கரந்தை மலர் வச்சுருக்கேங்கிறான். சரி என்னடா இவங்க கரந்தை மலரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கையை போய் நான் பக்கத்தில் அந்த ஒரிசாவிலையும் சத்தீஸ்கர்லையும் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எனக்கு வீடு லீவ் விட்டாங்கன்னா நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். சாட்டர்டே சண்டேனா நான் கிராமங்களில் தான் இருப்பேன். எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டு போய் எனக்கு ஒரு பழங்குடி மொழியை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு வாத்தியார் போட்டு அவர் வீட்டுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பேன். மீதி நாள்லாம் இந்த கிராமங்களில் இருப்பேன், சொல்லி வச்சுருப்பேன். எங்கள் தாசில்தார் இவங்ககிட்ட சொல்லிப்பேன், எங்கேயாவது பேர் வைக்கிறாங்கன்னா எனக்கு தகவல் சொல்லிவிடுவேன். குழந்தை பிறந்துச்சு பேர் வைக்க போகிறாங்க, எனக்கு தகவல் சொல்லுவாங்க, நான் ஜீப்பை போயிடுவேன். அந்த பேர் வைக்கிற இடத்துல போய் பார்த்து அவங்க எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு பேர். அப்புறம் சடங்காயிருச்சு, இதில் குழந்தை வச்சுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, கல்யாணம் எப்படி பண்ணுறாங்க, காது குத்து எப்படி பண்ணுறாங்க, இறப்பு எப்படி கொண்டாடுறாங்கன்னு நான் தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையை போய் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ போகும்போது அவங்க லவ் பண்ணுறது, அவங்க குழந்தை 2 பொம்பளை பிள்ளைங்களை போனால் தோல் மேலே தோல் போட்டு அப்படியே எந்த நேரம் பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே போகுது. எப்போ பார்த்தாலும் இந்த 2 பிள்ளைங்களை ஒட்டிக்கிட்டே இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது 2 தான் தோழி தலைவி. இவள் லவ் பண்ணுறான்னா இவ தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாள், தூது விடுறது அப்படின்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் அந்த கிராமத்தில் கொஞ்சம் வயசு வந்த பிள்ளைங்க, 10 வயசு 11 வயசு 12 வயசு ஆச்சுன்னா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போய் ஒரு தனியாக ஒரு கிராமத்திலே ஒரு தனியாக ஒரு சாவடி மாதிரி ஒரு பொதுவாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு அம்மா. அவங்க பெரும்பாலும் கொஞ்சம் வயசானவங்க, 40 வயசு 50 வயசானவங்க. சில நேரங்களில் விதவையாக இருப்பாங்க, அல்லது வீட்டுக்காரர் இருக்க மாட்டாங்க, அல்லது பொதுவாக ஒரு அம்மா இருப்பாங்க.
அப்போ அந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அவங்க தான் பார்த்துக்குருவாங்க. அவங்க தான் வீட்டில் தூங்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளையானவங்க வீட்டில் தூங்க மாட்டாங்க. வீடெல்லாம் சின்ன சின்ன வீடாக இருக்கும். ஆம்பளை பயில்கள் இருப்பாங்க, அப்பா இருப்பார், அண்ணன் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய வெடலை பயல்கள்லாம் அவங்க தனியாக ஒரு வீடு வச்சுக்காங்க. இதுக்கு வந்து கோட்டுன்னு பேர். அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களா மியூசிக் போடுறாங்க, அவங்களாம் இது பண்ணுறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க. அந்த பயல்கள்லாம் அந்த சைடு இருக்காங்க. அப்போ சரி லவ் பண்ணுறதுக்கு எங்கடா போகிறான் அப்படின்னு போய் நம்ம தேடினா இந்த பயல்கள்லாம் சாயந்தரம் ஆனவுடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பொம்பளை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அந்த சாவடியில் போய் இவங்க போகிறாங்க. இங்கே போய் அங்கே போய் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு இவங்க பாட்டை பாடுறான், அது பண்ணுறான். அந்த பிள்ளை இப்போ லவ் பண்ணுது. சரி இங்கே யாரா வரேன்னா அந்த ஊருக்காரன் வரான். ஏன் வந்து இந்த ஊருக்காரன் இங்கே இருக்க பிள்ளையே வந்து இதுக்கு லவ் பண்ண மாட்டானா? இவங்கெல்லாம் பங்காளி முறை, அதே எப்படி இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி முறைனா. ஏன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு குழு ஒரு கூட்டம் இருக்குன்னா அவங்க மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பக்கத்து ஊரில் தான் கல்யாணம், பக்கத்து மலையில். சங்க இலக்கியம் அதான் சொல்லுது. சங்க இலக்கியம் என்ன சொல்லுது? சங்க இலக்கியம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது சொல்லுது. அதாவது ஆணவ கொலையை சொல்லுதான். யாதும் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். எப்படி அன்புடைய செம்புல பெயல்நூறு போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தவன. அதே மாதிரி நம்ம சங்க இலக்கியத்தை சொன்ன மாதிரி இது யார் அந்த அம்மா அப்படின்னு கேட்டால் பொதுவாக இருக்காங்க. இதை தாண்டா நம்ம சங்க இலக்கியத்தில் செவிலித்தாயின்னு சொன்னாங்க. இந்த எல்லாருக்குமே அந்த அம்மா தான் செவிலித்தாய். இங்கே நிறைய பேர் புரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சங்க இலக்கியத்தில் வர்க்க வேறுபா அது இருக்குது. எப்போ பார்த்தாலும் தலைவியே காதலிச்சுக்கிட்டு இருக்கா, அப்போலாம் தோழிக்கெல்லாம் காதல் வராதா அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வியை கேட்டது மாதிரி இவர் ஒரு தோழி எல்லாம் காதலிக்க மாட்டார்களா அப்படின்னு. தோழி காதலிக்கும் போது அப்போ அவள் தலைவிடா, இந்த தலைவி தான் தோழி. அங்கே போய் இவங்க பார்க்குறேன் இந்த பொண்ணு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுது, தூது போகிறது. அதே மாதிரி 2 பயல்களில் கல்யாணம் பண்ணால் பாகன். அப்போ பாங்கர் கிளவி, பாங்கிய கிளவி, செவிலியர் அப்படின்னு சொல்கிறது. இதை லவ் பண்ணுற மேட்டரை வந்து இந்த பிள்ளை தான் சொல்லி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தோழி வந்து லேசாக அசர புசராக சொல்லி அந்த செவிலித்தாய்க்கு சொல்லுவாங்க. அந்த செவிலித்தாய் போய் அவங்களுடைய நிஜ அம்மா இருப்பாங்கல்ல, பயாலஜிக்கல் மதர், அவங்களுக்கு பேர் நற்றாய். தொல்காப்பியத்திலையும் சங்க இலக்கியத்திலும் நற்றாய் பேர். இது செவிலித்தாய். அதை தொல்காப்பியர் சொல்வார், இதுக்கு பேர் அறத்தோடு நிற்றல். இந்த நடந்துக்கிட்டு இருக்க ஒரு மேட்டரை, இந்த உண்மையை போட்டு உடைக்கிறதுக்கு பேர் அறத்தோடு நிற்றல். அந்த யாருக்கு அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அறம். காதல் ஒரு அறம். அறத்தோடு நிற்றல் வந்து தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும். தோழிக்கு தெரியாமல் தலைவி லவ் பண்ணிட முடியாது, உரசிக்கிட்டே தான் இருப்பாங்க 2 பேரும். அப்போ தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும், செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்கும். நற்றாய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, அந்த பிள்ளை கொஞ்சம் மாதிரி ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கு பொழுது பக்கத்து மலையில் அப்படின்ட்டு. அந்த நற்றாய் வந்து உடனே வந்து அப்பா அம்மாட்ட அண்ணன் தம்பிகிட்ட சொல்ல அவன் அருவாள் எடுத்துட்டு அதுக்கு வந்து பண்ணுவாங்க. கொஞ்சம் மெதுவாக டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளை ஒரு மாதிரி வயசாகிடுச்சு, மாப்பிள்ளைக்கு பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்றாய் தந்தைக்கும் தன்னைக்கும் முன்னத்தின் உரைக்கும் அப்படி சொல்கிறாரு. முன்னத்தின் உரைக்குன்னா ஜாடையால் சொல்கிறது. பிள்ளை வயசாகிடுச்சு, அதெல்லாம் நமக்கு பண்ணுறதெல்லாம் நேரத்தில் பண்ணிடுறது நல்லதில்லைன்ட்டு. அப்புறம் மெதுவாக பேசுவாங்க. பிள்ளை பேர் சாப்பிடாம இருக்க மாதிரி ஒரு மாதிரி அனீமிக்காக இருக்குது, சரியாக விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, யாரையும் பார்த்துட்டு இருக்காளா எனக்கு தெரியல அப்படி லேசாக முன்னத்தின் உரைக்கும். அப்புறம் வந்து மேட்டர் தெரிஞ்சவனே இவங்க அண்ணன் தம்பி, இது சங்க இலக்கியத்தில் இருக்குது. சங்க இலக்கியத்தை உடனே அண்ணன் தம்பி எவன்டாவன் எவன்டாவன்ட்டு கத்தி அருவாளை தூக்கிட்டுப்பாங்க. அவன் சங்க இலக்கியத்தில் எழுதுறான். ஒரு நாள் ஃபுல்லாக குறுக்கை நெருக்கி நடப்பாங்க சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சியில். யாராவேன் அப்புறம் கடைசியில் யாராவேன்னு கேட்டு கடைசியில் ஆஃப் ஆகிடுறேன். ஆஃப் ஆகிட்டு என்னதான் இருந்தாலும் வயசில் வந்து காதலிக்கிறதுங்கிறது ஒரு அறம் தானே, ஒரு புதுசு கிடையாதுல்ல அப்படின்னு சரின்ட்டுவாங்க. ஆணவ கொலை எவனுமே பண்ணுற சங்க இலக்கியத்தில் உடம்போக்கு போயிடுவாங்க. இதை நான் பார்க்குறேன், என் கண் முன்னாலேயே லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அல்லது பெற்றோருக்கு தெரிஞ்சு அவங்க பேசி வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் முடியலைன்னு சொன்னால் ஓடி போயிடுறாங்க. இது எல்லாமே உடன்போக்கு. இதுக்கு பேர் உடன்போக்கு. அறத்தோடு நிற்றல், செவிலித்தாய், பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம். அது போகணும்னு கேட்டிங்கன்னா ஜோசியை பார்க்குறாங்க. அங்கே வந்து சத்தீஸ்கர்லேயும் ஒரிசாவில் இந்த ட்ரைபல் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு காத்தோ கருப்போ அடிச்சிருச்சு. எங்கள் ஊர் பக்கமும் பண்ணுவாங்க, கோடாங்கியில் அடிப்பாங்க. காத்தோ கருப்பு அடிச்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளை சரியாக சாப்பிட மாட்டேன். சாப்பிடாமல் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நேர்ந்து விட்டது மாதிரி இருக்குது, விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு, சரி அனிமிக்காக இருக்குது, அதான் பசலை படற மாதிரி அப்படிம்பாங்கல்ல. அந்த ஆளை பற்றி ஆளே பயங்கர டல்லாக இருக்குது, ஒன்றும் பேச மாட்டேது. அப்போ வந்து அம்மா என்ன சொல்லிப்பாங்க, இங்கே போன இடத்துல எங்கேயோ குளிக்க போனதில் எங்கேயோ பயந்துருச்சோ அப்படின்ட்டு காத்தோ கருப்போ அடிச்சிருச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இவர் வேலன் வெறியாட்டுதல்னு ஒரு ஆள் இருப்பார், சத்தீஸ்கரில் இருக்கார், ஒரிசாவிலும் இருக்கார். அவரை கூப்பிட்டு வந்தவுடனே அவரை தான் இந்த கடவுளுக்கும் இவருக்கும் ஏஜென்ட்டு. இது வேற மாதிரி சிலந்தி, கிட்டத்தட்ட சிலந்தி தான், ஆனால் அவ்வளோ ஆபத்தான சிலந்தி கிடையாது.
இவர் வந்து பார்ப்பாரு. நான் போய் உடனே சொல்லி வச்சுருப்பேன், ஏதாவது கொடாங்கி அடிக்கிறாங்க, குறி பார்க்குறாங்க, தவுள் சொல்லியிருக்கடா அப்படின்ட்டுருவேன். உடனே எனக்கு தவுள் சொல்லுவாங்க, குறி பார்த்துருவாங்க சார் அப்படின்னா நான் போய் அங்கே போய் உட்காந்து என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்பேன். இவனா உடனே வந்தவொடனே இவர் உட்காருவார். உட்காந்தவொடனே இவர் வந்து ஒவ்வொரு அருளாக இறக்கிட்டு சொல்லுவார். அப்புறம் வந்து சொல்லுவார், அவர் மேலே இதாகி அவர் ஏதாவது ஒன்று பரிகாரம் சொல்லுவார். ஆடெல்லாம் அறுப்பாங்க. ஆடை அறுத்து அந்த ஆடை அறுத்த ரத்தத்தெல்லாம் நெஞ்சில் தடவுவாங்க, ரத்தத்தை குடிப்பாங்க. இந்த மாதிரி நம்மளாம் இப்போ ரத்தத்தை குடிக்கிறவனா இருக்கான்ல, இது மாதிரி சடங்குகள்லாம் நடக்கும். அப்போ சங்க இலக்கியத்தில் நான் படித்தேன். நான் ஒரு தமிழ் மாணவன், பிஏ தமிழ், எம்ஏ தமிழ். அப்போ என்னடா அது இதே மாதிரி தானே சங்க இலக்கியத்தில் வேலன் வெறியாட்டு நடத்தினாங்க அப்படின்னு எடுத்து, என்கிட்ட புக்கு எப்பயுமே இருக்கும் சங்க இலக்கியம். உடனே எடுத்து படித்து பார்க்குறேன். அதில் வேலன் வெறியாட்டு நடக்குது. அதில் ஒரு தோழி வந்து முருகனை கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்னா, இவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு தெரியும், ஏதோ காற்று கருப்பு அடிச்சிருச்சு, சரியாக சாப்பிடலன்னா அந்த வேலன் வெறியாட்டுறவனை வர சொல்லிடுறாங்க. இது வந்து இதில் சங்க இலக்கியத்தில் இருக்குது இந்த பாட்டு. அவன் வந்தவொடனே அவன் வந்து அப்படியே அருள் இறக்குறான், முருகனை கூப்பிட்றான். வேலனை கூப்பிட்டவுடனே வந்து அவர் இறங்குறாரு, அருள் இறங்குறாரு. அப்போ இனிமேலும் நம்ம ஒன்றும் உண்மையை சொல்லாமல் இருந்தோம்னா கதை கந்தலாயிரும், கைமீறி போயிடும். இந்த தோழிக்கு பயம் வந்தது. இப்பயாவது உண்மையை சொல்லிடணும். எப்போ உண்மையை சொல்கிறேங்கிறத அறத்தோடு நிட்டுறேன். அப்போ முருகனை பார்த்து பேசுகிற மாதிரி ஜாடையாக அந்த தோழி சொல்லுவா, முருகா, இந்த வேலன் வெறியாற்ற வேலன் இவன் கூப்பிட்டானு, ஒரு டுபாக்கூர் ஃபெல்லோ, இவன் கூப்பிட்டானு நீ வந்திருக்கே முருகா, உனக்கு தெரியாதா இவளுடைய இந்த சிக்னஸுக்கு, இந்த நோய்க்கு, இந்த தனிமைக்கு நீ காரணம் இல்லை. அவள் ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாதா? இது தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு கடவுளாக இருந்து, இது தெரிஞ்சு உனக்கு கட்டாயம் நீ கடவுளாக இருக்கும்போது தெரிஞ்சு, அது தெரிஞ்சு இவன் கூப்பிட்டான் நீ வந்த பாரு, நீ முருகன் தாயா, இருந்தாலும் நீ ஒரு முட்டா பாயா. சங்க இலக்கியம்ங்க, சங்க இலக்கியம். வேலன் வெறியோய் வந்தே மடவ முருக வாலிய முருகே, இவன் கூப்பிட்டான்னு வந்தியே, முருகா நீ நல்லாயிரு, நீ நல்லாயிரு, இருந்தாலும் நீ மடவன் மடையன். இது சங்க இலக்கியம். ஒரு தோழியை வைத்து கடவுளை கேள்வி கேட்ட சமுதாயம். ஆக இதை நான் அங்கே பார்க்கும்போது என்னடா சங்க இலக்கியத்திலிருந்தெல்லாம் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிஜமா அப்படின்ட்டு. சென்னையில் வந்து ஜெர்மனி அரங்கம்னு ஒன்று இருக்குது. அப்போ 1993 நான் வந்து இங்கே ஒரு உரை நிகழ்த்தினேன். இப்போ இன்றைக்கி 31 வருஷம் ஆகுது. நீங்கள் வந்தீங்களா தெரியல, நிறையா வருவார். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் என்னை இந்த சிந்துவெளி இதில் பார்த்துட்டு, சார் 93 நீங்கள் ஜெர்மன் அரங்கத்தில் பேசும்போது கேட்டது சார், அதுக்கு பின்னால் இப்போ தான் சார் உங்களை பார்க்குறேன்னாரு. அப்படியா அப்படின்னு. அந்த அரங்கத்தில் நான் வந்து சொன்னேன், இந்த சங்க இலக்கியத்தினுடைய லேபரேட்டரி, இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி இருக்குது, கெமிஸ்ட்ரி லேபரேட்டரி இருக்குது, அது மாதிரி சங்க இலக்கியத்திற்கு நிகழ்காலத்தில் ஒரு லிவிங் லேபரேட்டரி, வாழும் சோதனை கூடம் ஒன்று இந்தியாவில் இருக்கிறதென்றால் அது இங்கே இல்லை, அது சத்தீஸ்கரிலும் ஒரிசாவிலும் தான் இருக்கிறது என்றேன். இது 1993 நான் சொன்னது. இங்கே சென்னையில் வந்து சொல்லிட்டு போனேன். அப்போ தான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு போகும்போது அப்படியே சத்தீஸ்கருக்கு போய் மத்திய பிரதேசுக்கு போனேன். மத்திய பிரதேசில் அங்கே வந்து முரியா என்று ஒரு திராவிட பழமொழி. அவங்களுக்கு பேரே வந்து இவங்க சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மொழியை பேசுறவங்களாம் வச்சுருக்கு வந்து பாதாள் லோக், பாதாளத்தில் வசிக்கிறவங்கன்ட்டு. அவங்க வசிக்கிற அந்த ஏரியாவே வந்து ஒரு அப்படியே குறைஞ்சது மாதிரி கீழே போகும், பாதாள் லோக். அது வந்து முரியாங்கிற பழமொழி. அந்த பகுதியில் போனீங்கன்னா நான் சில பேர்களை பார்த்து நான் அப்படியே ஆடி போட்டேன். ஏன்னா நான் அங்கே பார்த்த ஊர்களுடைய பேர் வந்து தேனி, தேக்கடி, குமுளி, இடுக்கி, பழனி. என்னடா அது பழனி, இடுக்கி, தேக்கடி, தேனி, குமுளியா அப்படின்னு போட்டு நம்ம கரெக்டாக தான் பார்க்குறோமா அப்படின்ட்டு பேரை சொல்லுயா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். டாக்குமெண்ட்டில் பார்க்குறேன், என் கம்ப்யூட்டர்லேயும் அதான் இருக்குது, அவங்களும் அதான் சொல்கிறாங்க, அவங்க திராவிட மொழியை பேசுகிறாங்க. அப்போ இந்த பேர் வந்து இங்கேருந்து அங்கே போச்சா, அங்கேருந்து இங்கே வந்துச்சா. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அது பாராசூட்டில் போகலை, ஹெலிகாப்டரில் போகலை, இதை யாரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் சரி, அந்த ஆராய்ச்சியில் இறங்கினா ஃபஸ்ட்டு வந்து இது போயிருக்கு, இதுக்கு ஒரு பயணம் நடந்திருக்கு, மனிதனுடைய பயணம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கட்டுரை எழுதினேன் ஆங்கிலத்தில். 1997 தி டேர்ம் தமிழ் டோபானமிக் ப்ரோ அப்படிங்கிற அதுதான் முதல் ஆங்கிலத்தில் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை 97. இப்படி தான் ஒரு பயணம் அப்படியே இழுத்துட்டு போகுது. அப்போ வந்து கொனார்க்கு, எங்கள் ஒரிசாவில் இருக்கக்கூடிய சூரிய கோயிலை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணும்போது திடீர்னு வந்து இந்த கொனார்க்குங்கிற பேர் எப்படா வந்துச்சு அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். அப்போ கொனார்க்குங்கிற பேர் வந்து சூரிய வழிபாடை ஒட்டி வந்திருக்கு. இதுக்கு வந்து சூரிய வழிபாடு தான் காரணம். அந்த பெரிய சூரியன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஆறு தெரியல.
ஆனால் பழைய சேட்டலைட் மேப்லாம் பார்த்தா அந்த ஒரு ஒரு ஆறு வந்து கடலில் சேர்ந்து இருந்திருக்கு. ஒரு காலத்தில் இதுவே கடற்கரையில் இருந்திருக்கு. அந்த ஆறுடைய பேர் வந்து சந்திரபாகா. முதல்ல வந்து சந்திரான்னு ஒரு ரிவரு, அப்படின்னா திங்கள், மூணு அர்த்தம். பாகா அப்படின்னா சூரியன் அர்த்தம். இது ரெண்டும் சேர்ந்தவனா சந்திர சூரியர் அப்படின்னு ஒரு ஆராய் சந்திரபாகான்னு. அந்த இடத்துல ஒரு சூரியன் கோயில் இருக்கு. சரி அப்படின்னு போனால் இந்தியாவில் முக்கியமான சூரியன் கோயில் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் சந்திரபாகான்னு ஒரு ஆறு இருக்கும். அது சந்திரான்னு ஒரு ஆறு தனியாக இருக்கும், பாகான்னு ஒரு ஆறு இருக்கும். அது சின்ன ஆறாக இருக்கலாம், பெரிய ஆறாக இருக்கலாம். அது ரெண்டும் சேர்ந்து சந்திரபாகானோம்னா அந்த இடத்துல ஒரு சூரியன் கோயில் இருக்கும். சின்ன கோயிலாக இருக்கலாம், பெரிய கோயிலாக இருக்கலாம். இதை நான் வந்து காஷ்மீருக்கு, குஜராத்துக்கு, உத்தரப்பிரதேசுக்கு அங்கங்கே எங்கெங்கே சந்தை வருதோ அங்கெல்லாம் போய் சூரியன் கோயில் இருக்கா, அங்கே சந்திரபாகா இருக்கான்னு கேட்பேன். சந்திரபாகா இருக்கா, சூரியன் கோயில் இருக்கான்னு கேட்பேன். அப்போ தான் ஒரு தடவை வந்து ஹிமாச்சல் பிரதேசில் தேர்தல் நடத்திட்டு இருந்தோம் 2008. அப்போ வந்து எனக்குலாம் நான் வந்து இந்த தேர்தல் நடத்தும் போதெல்லாம் எனக்கு எப்பயுமே தனி விமானம் இந்த எனக்கு வந்துடும். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குமோ என்னை வந்து தனி விமானம் டெல்லியில் வந்து கூட்டு போவோம். அதுக்கு பின்னால் தேவைன்னா ஹெலிகாப்டரில் போவோம். அப்போ வந்து ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு பெரிய ஹெலிகாப்டர், 27 பேர் போகிற ஹெலிகாப்டர் தான் கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் இருந்தது. அதில் வந்து நான் வந்து லாகுல் ஸ்பிட்டி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ தான் ஒரு இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அது சில 5-6 மாதம் போகவே முடியாது. அங்கே அவ்வளோ பனி இது இருக்கும். அதில் போய் ஹெலிகாப்டரில் நான் போய் ஒரு இடத்துல இறங்குறேன். வந்து எதுக்கு, நான் வந்து இந்தியா ஃபுல்லாக எந்த மாவட்டத்துலேயும் எந்த தேர்தலையும் நான் ஆய்வு பண்ணலாம். அப்போ நான் ஹிமாச்சல் பிரதேசில் நான் எங்கே ஆய்வு பண்ண நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்போ எந்த மாவட்டம்னு முடிவு பண்ணுவேன். ஒரு மாவட்டத்தில் போய் நான் பேசுகிறேன், எல்லா தாசில்தாரையும் அங்கே வர சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இறங்குன்னு சொல்லி அந்த ஊரில் இறங்குவேன். ஏன்னா நான் ஏன் அங்கே போட்டிருக்கேன்னா, மேப்பில் நான் பார்த்துருக்கேன் சந்திரபாகான்னு ஒரு ரிவர் இருக்குது. என்னடா சந்திரபாகான் ரிவர் வச்சுருக்காங்க, சரி விமானத்தை அங்கே இறக்கு அப்படின்னு ஹெலிகாப்டரை இறக்கிட்டு எல்லாம் ரிவ்யூலாம் பண்ணிட்டு தேர்தலாம் எப்படி நடத்துகிறாங்கன்னு கேட்டு தனியாக தாசில்தாரை கூப்பிட்டு, என்னையா சந்திரபாகன்லாம் வச்சுருக்கீங்கன்னு. முதல்ல சந்திரான்னு ஒரு நதி இருக்குது சார், சின்ன ஊர் தான் சார். அப்புறம் பாகா, ரெண்டு சேர்ந்து சந்திரபாகா. அப்படின்னா சூரியன் கோயில் எங்கடா இருக்குது அப்படின்னு. அது பக்கத்தில் நான் சார் சின்ன கோயில் இருக்குண்ணே. அது பக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் சூரியன் கோயில் இருக்காங்க, நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறேன். உடனே இவர் கலெக்டர் கேட்குறா, சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? சந்திரபாகன்றது அங்கே சூரியன் கோயில் இருக்குட்டாங்க. அப்போ என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு கொத்தா ட்ராவல் பண்ணும் அப்படின்ட்டு நான் அப்படியே பாகிஸ்தானோட இடப்பெயர்லாம் பார்த்து எங்கெங்கே சூரியன் கோயிலெலாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது, பாகிஸ்தானில் மூல்தான் ஒரு இடத்துல ஒரு சூரியன் கோயில், இப்போ சூரியன் கும்பிடுறதுல மார்த்தாண்டுன்னு காஷ்மீரில் இருக்குது, அங்கேயும் சூரியன் கும்பிடுறதுல நான் கோயில் இருக்கும். அந்த மூல்தானில் இருக்கக்கூடிய பழைய பேர் மூலஸ்தான் இலக்கியங்களில், இப்போ மூல்தான் சொல்கிறாங்க. அங்கே ஒரு சூரியன் கோயில் தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய முதல் சூரியன் கோயில். நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் சூரியனார் கோயில்னால் அதெல்லாம் இருக்கும், அது வேறு. அதில் வந்து இங்கே இருக்க சூரியன் வந்து காலில் செருப்பு போட்டிருக்க மாட்டார். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சூரியன்லாம் காலில் ஃபுல்லாக பூட்ஸ் போட்டிருப்பார், குதிரையில் ஏறி வைப்பார். அது வந்து ஈரான்லேருந்து வந்த சூரியன், ஒரு சூரிய கடவுள். அப்போ பூட்ஸ் போட்ட சூரியனை மட்டும் தேடிட்டே போவோம் இந்தியா ஃபுல்லாக. எங்கெங்கடா அவர் பூட்ஸ் போட்டிருக்காரு, எங்கே பூட்ஸ் போடலன்னு. தென்னிந்தியாவில் வரும்போது பூட்ஸ் போட மாட்டார், வெறுங்காலில் இருப்பார். அந்த ஏரியாலாம் பூட்ஸ் போட்டிருப்பார். போய் தேடும்போது அந்த மூலஸ்தான பக்கத்தில் சந்திரபாகான்னு ஒரு ஆறு, அந்த ஆத்தங்கரையில் சூரியன் கோயில். என்னடா இது வம்பா போச்சுன்னு படிக்கும்போது, இந்த சூரிய வழிபாட்டு முறையே தனியாக சாக்கல் தீப்பி என்று சொல்லப்படுகிற ஒரு பிராமணர்கள் அந்த வழிபாட்டை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பெயர் சாக்கல் தீப்பி பிராமின் என்று பெயர். இந்தியாவில் சில கோயில்களில் அவர்கள் இருப்பார்கள். ஓசியான், காமக்யா, கவுகாட்டி, பூரி ஜெகநாதர் கோயில், இந்த மாதிரி சூரிய வழிபாடு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த பண்டா என்று சொல்லப்படுகிற, நம்ம பட்டர் என்று சொல்லப்படுகிற இவங்கெல்லாம் சாக்கல் தீப்பி பிராமின் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள தேடி போகும்போது நாங்கள் சொல்கிறோம், இந்த கொனார்க்கு ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி, அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நகரமான கட்டாக்கு, அங்கே இருக்கக்கூடிய பிப்பிலி, அங்கே இருக்கக்கூடிய தவுளி, பிராச்சி, இது எல்லாம் கொத்தா அப்படியே போய் ஈரானில் பார்த்தேன். அங்கே 1-2 கிடையாது, 5-6 கொனார்க் இருந்துச்சு கடற்கரையில். உடனே இதை படித்து இந்த கொனார்க்கு எப்படி ட்ராவல் பண்ணிச்சுன்னு தேடும் போது தான் நான் பாகிஸ்தான் இடப்பெயரை பார்க்குறேன். பாகிஸ்தான் இடப்பெயர் அப்போ தான் வந்து ஐராவத மகாதேவனை நான் சந்தித்த போது அவர் சொன்னார், உன்னுடைய கட்டுரையெல்லாம் நான் படித்தேன் பாலகிருஷ்ணன், உன்னுடைய இந்த இடப்பெயர் ஆய்வு சிந்துவெளி பற்றிய புரிதலுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னார். அப்போ சிந்துவெளிங்கிற வார்த்தையை என் காதுக்குள் போட்டவர் ஐராவத மகாதேவன். அவருக்கும் எனக்கும் ஒரு தனி உறவு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஐஏஎஸ்ல இருந்தார். அவர் ஐஏஎஸ்ல அவர் வந்து வரலாற்றில் ஆர்வமுடையவர், பழந்தமிழ் கல்வெட்டுகளில் ஆர்வமுடையவர், சிந்துவெளி ஆராய்ச்சியில் ஆர்வமுடையவர். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அரசாங்கத்துக்கும் அவருக்கும் ஒத்து வரல. அவர் வந்து விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்துறார்.
வெளியில் போயிட்டு வந்து அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்பில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஜாயின் பண்ணுறார். நான் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு சரி எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு நினச்சா என்னை வந்து ஏஎன் சிவராமன் என்னை ட்ரைனிங் போன இடத்துல பார்த்துட்டு உனக்கு வேலை கொடுத்தா சேருவேன்னார். பத்திரிக்கையில் சேர்றேன்னு சொன்னால் 240 ரூபா சம்பளம் ஒரு மாதத்துக்கு. நான் ஒரு பத்திரிக்கைக்காரனாக சேர்த்துட்டேன் தினமணியில். இவர் வந்து ஐஏஎஸை விட்டுட்டு தினமணி குரூப் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்புக்கு வர்றாரு. நான் 4 வருஷம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி குரூப்பில் வேலை பார்த்துட்டு முதல் அட்டம்ப்டில் ஐஏஎஸ் வாங்கிட்டு நான் ஐஏஎஸ் போகிறேன். அப்போ அவர் ஐஏஎஸ்லேருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஐஏஎஸ் போகிறேன். அங்கே போய் மசூரியில் போய் இருக்கும்போது திடீர்னு வந்து ஐராவத மகாதேவன் ஒருத்தர் பேச வருவாருங்கிறாங்க. அவருக்கு எஸ்கார்ட் பண்ணுற ஆஃபீஸராக என்னை போட்டுறாங்க. எஸ்கார்ட் ஆஃபீஸர்னு போடுவாங்க. அவர் பெரிய ஒருத்தர் வர்றாருன்னா நாங்கள் ட்ரைனிங் இருக்கிற ஆஃபீஸர் வந்து அவர் கூட போகிறதுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவர் பிளேன் எத்தனை மணிக்கு வருது, ட்ரெயின் எத்தனை மணிக்கு, இதெல்லாம் பார்க்குறது எங்கள் ஒரு ஆள் போடுவாங்க. நான் தமிழ்நாட்டுக்காரனால என்னை அவருக்கு போட்டாங்க. அவரை போய் ரூமில் கேட்டால் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு துறவி மாதிரி, அவருக்கு ஒன்றுமே தேவை கிடையாது. அவர் வந்து இது சாப்பிட மாட்டார். நான் பார்த்தவனே எனக்கு எஸ்கார்ட் ஆஃபீஸர்னால் ஒன்றும் வேணாம், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, ஜாலியாரு, எனக்கு ஒன்றும் தேவையில்லைனார். நான் வந்து அவர் வந்து என் பேர் பாலகிருஷ்ணன் சார், நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓ நீ தான் அந்த பாலகிருஷ்ணனா அப்படின்னாரு. ஆமாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஐஏஎஸ்க்கு வந்து அதுலேயே ஒரு தனி கதை இருக்குது. அவர் ஏஎன் சிவராமன் வந்து நான் பரீட்சை எழுதக்கூடாதுனாரு, இவர் பரீட்சை எழுதுனாரு. அப்புறம் கோயங்கா தலையிட்டு தான் நான் பரீட்சை எழுதாமலே தினமணியில் சேர்ந்தேன். ஏன்னா ஏஎன் சிவராமன் சொன்னாரப்ப நீ ஒரு பத்திரிகைக்காரன் என்பது உமது நெற்றியில் எழுதியிருக்கு, அதனால் நீ பரீட்சை எழுத வேலை. அப்படி சேர்ந்ததுனால என் பேர் எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஐராவத மகாதேவன் இந்த ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்து சிந்துவெளியை பேசுகிறது மாதிரி ஒரு நாள் நான் இந்த அரங்கிற்கு வந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சிந்துவெளியை பற்றி பேசுவேனா, இது மாதிரி ஒரு தலைப்பில்னு 1984 நினைக்கிறேன். அப்போ திருப்பி நான் 2005 தொடர்ந்து 2007 நான் இந்தியாவின் துணை தேர்தல் ஆணையராக டெல்லியில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது மசூரி அகாடமியிலிருந்து அதனுடைய இயக்குநரிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. செக்ரட்டரி சொன்னார், உங்களுடைய ஆராய்ச்சிகளை பற்றி, சிந்துவெளி ஆராய்ச்சியை பற்றி நீங்கள் வந்து ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரிகளுக்கு பேச வேண்டும் அப்படின்னா. நான் திருப்பி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் நிற்கிறேன். அதே ஊர், அதே அகாடமி, அதே சர்தார் வல்லபாய் பட்டேல் அரங்கு, அதே தலைப்பு, கிட்டத்தட்ட சங்க இலக்கியம். அப்போ நான் கொடுத்த தலைப்பு தான் ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் அப்படிங்கிற தலைப்பில் பேசினேன். அது 23 ஆண்டுகளுக்கு முன்னால் 84லேருந்து 2007 போய் நாங்கள் பேசுகிறேன். இந்த பயணத்தின் ஊடாக நான் புரிந்து கொண்டது தான், ஒரு நாள் நான் வந்து கொற்கை, வஞ்சி, தொண்டி, கண்ணகி, கோவலன் இந்த பெயர்கள்லாம் கொத்தா அங்கே பார்த்தவன இதே கேள்வி, எப்படி பழனி, இடுக்கி, குமிழி பார்த்தவன் எனக்கு என்ன தோன்றியதோ இது எப்படி இங்கு வந்தது. அப்போ இந்தியாவில் வந்து 2 புதிர்கள் இந்தியாவை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்திய வரலாறு ஏன் ஜான் மார்ஷலுக்கு செலவு வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு? எதுக்கு $1 மில்லியன் இன்னைக்கு நாணய மதிப்புக்கு 8.5 கோடி கொடுக்குறேன்னு சவால் விட்டு ஊக்கப்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜான் மார்ஷல் இப்படிப்பட்ட ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்கிற வரைக்கும் இந்திய பண்பாடு, இந்திய வரலாறுனா அது தொடங்கினது வேதத்தில் இருந்து தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தோம். அதில் யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அதான் தெரியும், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே எங்கே திருப்பி பார்த்து இலக்கியத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்தா வரலாறுன்னு ஒன்று தொடங்குறது மகாபாரதத்தில் தொடங்குது. பகடையை உருட்டி விட்டுட்டுருக்காங்க, அப்புறம் வந்து வச்சு விளையாடுறாங்க, நாட்டை வச்சு விளையாடுறான், அண்ணன் தம்பியை வச்சு விளையாடுறான், கொண்டாட்டியை வச்சு விளையாடுறான். கடைசியில் எல்லாம் வந்து சகுனி இது பண்ணான்னு மகாபாரத கதை அப்படி தான் தொடங்குது. ராமாயணம் அங்கே வர்றாரு, அப்புறம் இலங்கையில் வந்து சண்டை போடுறாங்க. இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம் வேதங்கள் அப்படின்ட்டு. இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் எழுதுறதுக்கு 3000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னால், இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அருமையான நகரம், அருமையான தெருடா, அருமையான வடிகால், தரையில் இருக்கக்கூடிய அறையிலையும் கழிப்பறை இருக்குது, முதல் மாடியில் இருக்கக்கூடிய அறையிலையும் கழிப்பறை இருக்குது. அந்த கழிப்பறை வடிகால் வர்றதுக்கு எல் ஜாண்ட்டுன்னு ஒன்று வேணும். இந்த வடிகால் வந்து இப்படி வந்து ஒரு வடிகாலில் சேர்னா இந்த இடத்துல எள்ளு மாதிரி ஒன்று திரும்பணும். இப்போ நம்ம வீட்டில் போட்டிங்கன்னா ப்ளம்பர் போடுவார் எல் ஜாண்ட்டு போட்டிருக்கான். அது கீழே போய் அந்த கழிப்பறை வருது. கழிப்பறைக்கு பக்கத்தில் வந்து ஃப்ளஷ் பண்ணுறது மாதிரி, ஃப்ளஷ் இல்லை ஆனால் ஒரு தண்ணி குளிர் மாதிரி வச்சு தண்ணி எடுத்து கழுவிக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான். இது போய் சாக்கடையில் விழுகுது, அது போய் ஒரு பெரிய சாக்கடைக்கு போகுது, பெரிய சாக்கடை அதை விட பெரிய சாக்கடை போய் ஊருக்கு வெளியில் போயிடுது. நல்ல தண்ணி வேற ஒரு வடிகாலில் வருது. எல்லாரும் குளிக்கிறதுக்கு வசதி பண்ணியிருக்காங்க, பொது குளியல் அறை. உடை மாற்றுறதுக்கு தனித்தனியாக ஒரு அறை மாதிரி வச்சுருக்காங்க. தரையில் வந்து செங்கல்ல வச்சுருக்காங்க. தரை தண்ணியில் வந்து வலிக்கிறக்கூடாதுன்னு இப்போ நம்ம பாத்ரூமில் வந்து இது ரூமில் இருக்கிறது மார்பிள் போட்டால் கூட பாத்ரூமில் வந்து ஆன்டி ஸ்கிட்டிங் அப்படி கொஞ்சம் சொரப்பாக இருக்குல்ல, வலிக்கி விட்டுரும்.
அவன் சுரசுரப்பாக தரையை போட்டுட்டான். எதில்? பொது குளிக்கிற இடத்துல. அந்த ஒரு டைல்ஸும் இன்னொரு டைல்ஸும் இப்படி சேர்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் வந்து தார் இருக்குல்ல, பிட்டுமன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட்டுக்கு போடுற தார் இருக்குல்ல, அது இயற்கையாக கிடைக்கிற அந்த தார் கலந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நடுவில் பூசி விட்டுருக்கான். இப்போ இந்த உலகத்திலேயே ஒரு குளிக்கிற இடத்துல வாட்டர் டைட் குளிக்கிற இடம் இந்த உலகத்தில் செய்யப்பட்டிருந்தால் அது சிந்து வெளியில் தான், வேற எங்கேயுமே கிடையாது. அப்பெல்லாம் அமெரிக்காவில் எவனுமே போகலை, அப்போ எதுவுமே நடக்கலை. அப்போ எகிப்தில் வந்து பெரிய பெரிய மன்னர்களை புதைப்பதற்கு பிரமிடு கட்டியிருந்தார்கள். சுமேரியாவில் பெரிய பெரிய கோயில்களை கட்டியிருந்தார்கள். பெரிய பெரிய அரசர்களுடைய அரண்மனை இருந்தது. ஆனால் ஹரப்பாவிலும் மொஹஞ்சதராவிலும் கோயில்கள் இல்லை, பிரமிடுகள் இல்லை, பெரிய அரண்மனைகள் இல்லை. ஆனால் சாக்கடைகள் இருந்தன, ஆனால் குப்பை தொட்டிகள் இருந்தன. குப்பை தொட்டி இருக்கும் ஒரு பண்பாடு வேற மிகச்சிறந்த பண்பாடாகத்தான் இருக்க முடியும். இப்போ தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கக்கூசில் போடான்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம் நாட்டு மக்கள்கிட்ட. அதுக்கு தனி திட்டமே இருக்கு, கழிப்பறைக்கு தனி திட்டம் இருக்கு. எப்போ? 2020 2024, 5000 வருஷத்துக்கு முன்னால கழிப்பறை. எப்படிப்பட்ட நகரம், தெரு, ஒரு என்க்ரோச்மெண்ட் கூட கிடையாது. அதை எப்படா இது இருந்துச்சு? அப்படி இருந்துச்சுன்னா எவனுமே எழுதல அந்த ஏரியாவில். பஞ்சாபில் எழுதப்பட்டது, உத்தரப்பிரதேசத்தில் எழுதப்பட்டது, எந்த இலக்கியத்திலையுமே இதை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே. இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது மார்சல் சொல்றாரு, இதுக்கும் வேதகால ஆரியர்களுக்கும் தொடர்பில்லை, இது அதற்கு முற்பட்டது. இந்த அறிக்கையை அறிவிச்சு 2 மாசத்துல ஒரு வங்காள மொழி அறிஞர், இதை நம்மால் யாராவது சொல்லியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க எப்பயுமே இப்பதான் சொந்த பெருமையை பேசுவாங்கன்னு சொல்லிவாங்க. அதை சொன்ன ஒரு வங்காள அறிஞர், அவர் சொல்றாரு, இந்த நகர பண்பாட்டிற்கும் வேத பண்பாட்டிற்கும் தொடர்பில்லை, இது அதற்கு முற்பட்டது. நான் ஆரியன், ப்ரீ ஆரியன், மோஸ்ட் லைக்லி டிராவிடியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். சுனித் குமார் சட்டர்ஜி, மாடர்ன் ரிவ்யூ இன் 1924 டிசம்பர். அந்த இதழை நான் கல்கத்தாவில் எடுத்து பார்த்திருக்கிறேன். உடனே அதுக்கடுத்து வந்து தொடர்ந்து எல்லாரும் ஆட்சிபோ பரப்பாடா எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நான் வரைக்கும் இதை தொடர்ந்து பேசி வருகிறோம். ஆனால் அதற்கு எதிர்வினையை அதற்கு அடுத்த ஆண்டே வந்துருச்சு. என்னடா இப்படி குண்டை தூக்கி போட்டாங்க? இப்போ இவ்வளவு நாளைக்கு 100 வருஷத்துக்கு பின்னால் இவ்வளவு இன்டர்நெட் வந்து, இவ்வளவு வசதி வந்து, இவ்வளவு கரண்ட் வந்து, இவ்வளவு லேப்டாப் வந்து, இவ்வளவு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து, ஆப்பிள் ஃபோன் வந்து, கூகுள் பண்ணியேன்னு தெரிஞ்சுக்குவேன். இன்னும் தேவைப்பட்ட சாட் ஜிபிடியில் கேட்டால் கூட சொல்லுவோம். இவ்வளவு மேட்டர் வந்ததுக்கு பின்னால் பிளேனை பரத்வாஜர் கண்டுபிடிச்சாரு, ரைட் பிரதர்ஸ் ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி நீ எழுத முடியும்னு சொன்னால் 1000 வருஷத்துக்கு மேலே எங்கள் தலையில் எவ்வளோ மிளகா ஆச்சு? எவ்வளோ மிளகா? எவனுக்காவது தெரியுமா? என்ன சொல்லிக் கொடுத்தோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோம்? அப்போ இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் வந்து வேற ஒன்று கதை வச்சுருக்காங்க, அவங்க வேற ஒரு கதை வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுமே டேலி ஆகலை. அப்போ இது எப்படி படிக்க முடியல? இது இருமொழி பொறிப்பு இல்லாதனால அது என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. ஆனால் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. இது நகரத்தை கொண்டாடுது, வெளிநாட்டு வணிகம் பண்ணுறான். வெளிநாட்டு வணிகம் பண்ணால் சுமேரியாவுக்கு வணிகம் பண்ணுறான். சுமேரியாவுக்கு என்ன வணிகம் பண்ணுறான்? தேக்கு மரத்தை கொண்டு போயிருக்கான். தேக்கு மரத்தில் கதவு செஞ்சு கொண்டு போயிருக்கான். இந்தியாவில் நான் எவ்வளோ நேரம் பேசலாம்? அப்படியா? சொல்லிருங்க. தானே எனக்கு வாட்சிங் கட்ட மாட்டேன், ஒன்றும் இல்லை. நீங்கள் ரைட் 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 சரி. கண்ணகி சிலையா? ரைட்டு. ஓகே, வணக்கம். கண்ணகி சிலையை மறந்தாங்க. சரி, கண்ணகி கதை இருக்கு, சிந்து வெளியிலேருந்து கண்ணகி எப்படி நடந்துட்டாங்கன்னு. ஆக என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காங்க. என்ன வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னா, தேக்கு மரத்தை கொண்டு போய் விற்றுருக்காங்க. தேக்கு மரத்தில் கதவு செஞ்சு கொண்டு போய் சுமேரியாவில் கொடுத்துருக்கான். அந்த கதவை சுமேரியாவில் ஊருங்கிற ஊரில் யூஸ் பண்ணியிருக்கான். இவங்க வந்து மெழுகான்னு சொல்கிறான். இவன் இங்கேருந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட்டு போயிருக்கான். இங்கே இருக்க வியாபாரி பேசுகிற லாங்குவேஜ் தெரியாதுன்னு மொழிபெயர்ப்பாளரை கூட்டு போயிருக்கான். அங்கே போய் சிந்து வழி எழுத்துக்கள் எழுதியிருக்கான். அவன் பண்ணது இவர் கொடுத்துட்டு போனார் பார்த்தீங்களா, இது ஒரு மணி இந்த மாதிரி கொடுத்துட்டு கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, அவர் தெரியல. இவங்க வந்து இந்த சிந்துவெளி மக்கள்லாம் வந்து இந்த நகை வேலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மணி, லேப்பிஸ் லசூலி, கார்டினியல் பீட்ஸு, பேரல் பீட்ஸ், அவங்களுடைய பெரிய வேலையே வந்து இந்த அணி மணிகள் செய்கிறதான். இந்த சங்க இலக்கியத்தில் சொல்கிற மாதிரி இந்த அணி மணியை வந்து வியாபாரம் பண்ணுறதுல ஒரு வசதி இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்காக எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் போய் நிலக்கரியை விற்கிறீங்கன்னா பெரிய டேங்க்கு கப்பல் வேணும். நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெரிய பெரிய கப்பல் வேணும். அந்த காலத்தில் பெரிய கப்பல்லாம் கிடையாது, நீங்கள் படகுலையே கடலை ஒட்டி தான் போகணும்.
அப்போ வால்யூம் கம்மியாக இருக்கணும், வேல்யூ அதிகமாக இருக்கும். அதாவது லோ வால்யூம் ஹை வேல்யூ. லோ வால்யூம் ஹை வேல்யூ எது? கோல்டு. செய்கூலி இல்லாமல் சேதாரம் பண்ணுறதுக்கு ஒரே வழி அதுதான். நம்ம கிட்டத்தட்ட நம்மகிட்ட இப்போ புழங்கிட்டு இருக்க கோல்டு வந்து 2000 வருஷமாக அநேகமாக வந்து அதையே திருப்பி அழிச்சு கூட செஞ்சுட்டு இருப்போம். ஆக இந்த அணி மணின்னு இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு தேதிக்கு சொல்கிறேன். வைரம் கிம்பர்லி ஆப்பிரிக்காவில் கிடைக்கும். ஆப்பிரிக்காவில் அதிகபட்ச வைரம் கிடைக்கும். ஆனால் அந்த வைரத்தை டயமண்டை மார்க்கெட் பண்ணுறது ஆண்ட்வெர்ப் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவில். ஆப்பிரிக்காவில் வைரம் கிடைக்கும், அதை ஏலத்தில் விட்டு மார்க்கெட் பண்ணுறது ஆண்ட்வெர்ப்பில் ஐரோப்பாவில். அதை கொண்டு வந்து இங்கே கல் பதிக்கிறவன் வந்து சூரத்துலையும் கோயம்புத்தூர்லையும், திருப்பி அது உலகம் ஃபுல்லாக போகும். இதுதான் வேல்யூ அடிஷன். நீங்கள் போனீங்கன்னா சவுகார்பேட்டைக்கு போனீங்க, வட சென்னைக்கு இந்த ஏரியாவில் தான் சவுண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா ஒருத்தர் சாதாரணமாக போயிட்டு இருப்பான். ஆள் வந்து நல்ல காய்கறி கடை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவர் பையில் வச்சுருப்பார், அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பார். ஒன்றும் அவரை பார்த்தா ஒன்றும் தெரியாது. அவர் போய் அங்கே போய் கடையில் போய் நின்று பையில் வந்து எடுப்பார். ஒரு பேப்பரை எடுத்து பையில் பிரித்தாருன்னா அவர் கையில் வச்சுருக்கு அந்த டைமண்டோட மதிப்பு ஒரு 3 கோடி அல்லது 2 கோடி ரூபாய். ஒரு டைமண்டை வந்து ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவார். அவர் பாட்டுக்கு யதார்த்தமாக போவார். நம்ம பையனுக்கு தான் காசை ஹேண்டில் பண்ண தெரியாது. ட்ரெயினில் வரும்போது அவன் வச்சுருக்கிறது 10,000 அல்லது 20,000 வச்சுருப்பான், அல்லது ஏதாவது ஒரு சங்கிலி வச்சுருப்பான். அதை அவன் அந்த 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 பையவே அந்த பேக்கையே அவன் பார்த்துட்டு பார்த்தாலே ஒருத்தன் சந்தேகம் வரும், ஏன்டா அவன் பேக்கையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கே தோணுதில்லை, ஏதோ வச்சுருக்கான் அப்படின்ட்டு. அப்போ நான் இதை பற்றி கேட்டிருக்கேன். அப்போ சொன்னால் இதெல்லாம் நம்ம இவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது சார், பேக்கை வச்சுட்டு பேக்கையே பார்த்துக்கிட்டு இருப்பான், இவன் தான் வந்து சாதாரண வேட்டியை கட்டிட்டு பையில் வச்சுட்டு போவேன், அதில் வந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு துள்ள மெட்டல் இருக்கும். இந்த மாதிரி தான் சிந்துவெளி வணிகர்கள் வந்து இவ்வளவு விலை உயர்ந்த ஆபரணங்களை பாக்கெட்டில் வச்சுட்டு போய் சுமேரியா கொண்டு போயிருக்கான். இன்னொன்று அவன் ஏற்றுமதி பண்ணான். முதல்ல இந்த தேக்கு வந்து வடநாட்டில் விளையாது. தேக்கு தென்னிந்தியாவில் பர்மாவில் இருந்து அதிகபட்சம் ஒரிசா மத்திய பிரதேசம் வரைக்கும் தேக்கு வரும். அதுக்கு மேலே சால் என்று சொல்லப்படுகிற மரம் தான் வரும். இந்த மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் பகுதியில் தேக்கு மரத்திற்கும் சால் மரத்திற்கான ஒரு போராட்டம் நடம். அது வந்து ஒன்றுலேருந்து ஒன்று இம்ப்ரூவ் பண்ணும். இதை பற்றி நான் தனியாக தேக்கு மரத்தை மட்டுமே தேக் ஆஃப் டிராவிடியன்ஸ்னு தனியாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தேக்குலேயே பின்னால் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எது தோணுதோ அதெல்லாம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த தேக்கு மரம் எங்கேருந்து இவன் கொண்டு போயிருப்பான்? வியாபாரம் பண்ணாத கராச்சி சிந்து வெளியில் இருந்தாலும் சுமேரியாவுக்கான தேக்கு தென்னிந்தியாவில். முத்து எங்கேருந்து போயிருக்கும்? சங்கு வளையல் எங்கேருந்து போயிருக்கு? ஒன்று குஜராத், இல்லைன்னா தூத்துக்குடி, இல்லைன்னா கீழடி. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டேலி ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி வியாபாரம் அவன் எருமை மாட்டை கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணுறான். எருமை மாட்டை இந்த உலகத்தில் ஒரு வீட்டு விலங்காக பழக்கப்படுத்தியதே இந்தியாவில் சிந்துவெளி பகுதியில் தான். இன்றைக்கு தேதியில் உலகத்தில் 100 எருமை மாடுகள், ஏசியாட்டிக் பஃபலோ என்று சொல்லப்படுகிற வாட்டர் பஃபலோ நீர் எருமை என்று சொல்லப்படுகிற எருமை 100 எருமை இருக்கிறது என்றால் அதில் 90 எருமை தெற்காசியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் இருக்கிறது. அந்த 90 எருமைகளில் 80 எருமை இந்தியாவில் தான் இருக்கிறது. வேற யாருக்கும் இந்தியா தாயகமோ இல்லையோ, எருமையின் தாயகம் இந்தியா. சரி, எருமையை போய் ஏற்றுமதி பண்ணி வித்துட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொன்னா, இந்த எருமையை பற்றி வேதங்களும் சமஸ்கிருத இலக்கியங்களும் எருமையை குதிரையின் எதிரி என்று சொல்கிறது. எருமை குதிரையின் எதிரி. சிந்துவெளி பொறிப்புகளில் சிந்துவெளி மக்கள் அறியாத ஒரு விலங்கு இருக்கிறது. அது குதிரை. சிந்துவெளியில் குதிரை இல்லை. சிந்துவெளியில் புலி தெரிந்திருந்தது, சிங்கம் பொறிக்கப்படவில்லை. சிந்துவெளியில் காளை பொறிக்கப்பட்டிருக்கிறது. திமிழ் காளை. அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டில் இருக்க மாதிரி இந்த திமிழ் காளை பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பசுமாடு பொறிக்கப்படவில்லை. பசு இல்லாமல் காளை வருமா? பசுமாடு இல்லாமல் திமிழ் காளை வராது. ஆனாலும் அவன் அதை பொறிக்க விரும்பல, அல்லது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. திமிழ் காளைக்கு தான் அந்த கம்பீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், எருமைக்கு முக்கியத்துவம். எருமை பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எருமையை எந்த இலக்கியம் போற்றுகிறது அப்படின்னு இந்தியாவிலே தேடி பார்த்தா சங்க இலக்கியத்தில் எருமை அண்ணல் ஏறு என்று சொல்லப்படுகிறது. அண்ணல்னா யார் இன்னைக்கு சமகாலத்தில்? அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தியடி என்று இந்த 2 பேருக்கு மட்டும் நிகழ்கால தமிழ் ஒதுக்கீடு செய்து ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிற இந்த அருமையான அடையாள சொல்லை எருமைக்கு பயன்படுத்துகிறது சங்க இலக்கியம். அப்படி என்றால் அந்த எருமை எவ்வளவு மரியாதை விலங்காக இருக்கிறது. அந்த எருமையின் மீது யமனை ஏற்றி உட்கார வைத்தவன் எவன்? அந்த எருமையின் ஊர், எருமையூரான் என்பவன் சங்க இலக்கியத்தில் வருகிற நிலக்குடி தலைவன். எருமையூர் என்பது ஊர்.
எருமையூரான் என்பது தலைவன். அது மைசூராகி மைசாசூராகி மகிஷாசுர மர்தினியானது எப்போது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் போது 2 புதிர்கள் வருகிறது. இங்கே ஒரு இலக்கியத்தை எழுதியிருக்கான், நகரத்தை போற்றான். இவனுக்கு ஃபுல்லா கடல் 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 கடல், எத்தனை வகையான கடல், எத்தனை வகையான ஏற்றுமதி. இந்த கடல் அறிந்த இலக்கியம், இன்னும் சொல்லப்போனால் உலக இலக்கியங்களில் கடலை பற்றி ஆழமாகவும் அகலமாகவும் நுட்பமாகவும் பேசுகிற கடல் அறி இலக்கியம் சங்க இலக்கியம். கடல் வழி வணிகத்தை பற்றி அதிகம் பேசுகிற சங்க இலக்கியம். கடல் தெரியாதவன் சிந்து வெளியை வளர்த்திருக்க முடியாது, கடல் தெரியாதவன் சிந்து வெளியில் வாழ்ந்திருக்க முடியாது. அப்ப கடல் தெரிந்தவன் கடல் தெரியாதவன் அப்படி பிரிக்கலாம். நகரங்களை நேசித்தவன் சங்க இலக்கியத்தில் வந்து நீங்க சிலப்பதிகாரத்தில் வந்து மங்கள வாழ்த்து பாடல் முதல்ல என்ன? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். அதுக்கடுத்து என்ன? ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். அதுக்கடுத்து என்ன? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். அதுக்கடுத்து என்ன? பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும். எங்கேயாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு மொழியில் ஒரு முதல் காப்பியத்தில் வேறு எந்த கடவுளையும் வணங்காமல் முதலில் திங்களையும் ஞாயிறையும் இயற்கையும் மழையும் வணங்கிவிட்டு ஒரு நகரத்தை வணங்கி ஒரு இலக்கியத்தை தொடங்குவார். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், 3மே நகரத்தின் பெயர். சங்க இலக்கியத்தில் இந்த நகர் வகைய வாழ்க்கை எப்படி ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு சொன்னா, ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு பொண்ணு அழகா இருக்குன்னு சொன்னா, நீ நல்லா அழகா இருக்குமா, நிலா மாதிரி இருக்குமா உன் முகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உன் முகத்தை பார்த்தா தொண்டிங்கிற துறைமுகம் மாறி இருக்குங்க. தொண்டி என்ன நலத்தினல் அப்படிங்கிறான். உன் முகத்தை பார்த்தா இந்த நகரம் மாதிரி நீ அழகா இருக்குங்கிறான். 52 இடத்தில் ஒரு பெண்ணினுடைய அழகு, நெற்றியின் அழகு தெருக்களோடும் நகரத்தோடும் ஒப்பிடப்படுகிறது என்றால், ஒரு மனிதர்களினுடைய மரபணுவில், நாடி நரம்புகளில், ரத்தத்தில் நகர்மய பண்பாடு எவ்வளவு ஊறி இருந்தால் அப்படி ஒருவன் எழுத முடியும். யோசிப்பான். பட்டினப்பாலை என்ற ஒரு இலக்கியம், நாகரிகத்தினுடைய பண்பாட்டினுடைய உரைகள் என்ன தெரியுமா? வேற்றுமை வளர்ப்பதல்ல, துவேஷம் வளர்ப்பதல்ல, வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு தான் ஒரு பண்பாட்டினுடைய உரைகடல். துவேஷம் இல்லாத நேசம் தான் ஒரு பண்பாட்டினுடைய உரைகடல். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பட்டினப்பாளையில சொல்றான். இந்த பட்டினம் இது எப்படியாப்பட்ட டவுன் சொன்னா, பலிதீர் மொழி பல பெருகிய, மொழி பல பெருகிய, நிறைய மொழிகள் பேசப்படுகிறது. மொழி பல பெருகிய பலிதீர் தேயத்து. இந்த நாட்டு மேல எந்த பழியும் கிடையாது. பலிதீர் தேயத்து. புலம்பெயர் மாக்கள், ஒரு அவங்களுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து வந்த மாக்கள், புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் முட்டா சிறப்பின் பட்டினம் பெருமே. கிரேக்கத்திலிருந்து வந்தவன், யவனர்லேருந்து வந்தவன், வடநாட்டிலேருந்து வந்தவன், தென்னாட்டிலேருந்து வந்தவன், இங்கிருந்து வந்தவன், அங்கிருந்து வந்தவன் எல்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி சண்டை போடாம கலந்து இனிது உறையும் முட்டா சிறப்பின் பட்டினம். இப்போ மட்டும் போய் ஜாலியாக அப்படி நியூயார்க்கில் இருக்கிற எவனும் அடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் தானே. அதுக்கு பேர் தான் காஸ்மாபாலிட்டன் கல்ச்சர் என்று பெயர். அது பெருநகரம் அல்ல, இதுக்கு பேர் மெட்ரோபாலிட்டன் அல்ல, இது வந்து ஒரு காஸ்மாபாலிட்டன். இந்த காஸ்மாபாலிட்டனிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நாகரிகத்தினுடைய உரைகள். வெறுப்பை வளர்ப்பவர்கள் நாகரிகத்தை வளர்த்திருக்கவே முடியாது. துவேஷத்தை வளர்ப்பவர்கள் ஒரு நாகரிகத்தை வளர்த்திருக்கவே முடியாது. சாபங்களாலும் வரங்களாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு பண்பாட்டில் ஒரு நாகரிகம் வளர்ந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த தெற்கு கோடியில் ஒரு இலக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க தோன்றதுக்கு நாதி இல்லை. இந்த ஜான் மார்சலை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இது சிந்துவெளிக்காக மட்டுமல்ல, இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் சிறந்த அகழ்வாராய்ச்சி ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்டது 1904. அதை அலெக்சாண்டர் ரீ நடத்தினார். அப்போது இந்தியாவின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் ஜான் மார்சல். அந்த ஜான் மார்சல் இந்த அலெக்சாண்டர் ரீயை தூண்டி அவரிடம் சேர்ந்து அவருக்கு ஆறுதல் அளித்து ஆதரவளித்து இந்த ஆதிச்சநல்லூர் தோண்டப்பட்டது. அப்போது சிந்துவெளி அறிவிக்கப்படவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 1904, சிந்துவெளி 1924. இப்போ ஆதிச்சநல்லூர் கையில் இருக்கு, தாய் தெய்வம் கையில் கிடைச்சிருக்கு. அதை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு இதுக்கு தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கு, புதிய விஷயமா இருக்கு. ஆனால் அதை எந்த நாதியும் எவனும் அதை ஆராய்ச்சி செய்யவில்லை. அதற்கு பின்னால் அலெக்சாண்டர் ரீக்கு பின்னால், அப்ப மார்சல் வந்து இந்தியாவுக்கு போனதுக்கு பின்னால் முதலாக ஒரு இந்தியர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய டைரக்டராக வர்றாரு. அவர் பேர் KN தீட்சித். அவர் ஜான் மார்சலிடம் பயிற்சி பெற்றவர். அவர் சென்னைக்கு வர்றார்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து 1935ஆம் ஆண்டு ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையினுடைய தலைப்பு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு டைரக்டர் ஜெனரல் பேசியதற்கு பின்னால் மிக முக்கியமானவர்கள் சிந்து வெளியை பேசியது 2024 தான். இதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இருக்கிறது. அப்ப அவர் பேசும்போது என்ன சொல்றார் தெரியுமா? அப்ப ஹரப்பா கிடைச்சிருச்சு, மொஹஞ்சதாரோ கிடைச்சிருச்சு. அப்பதான் அவருடைய காலத்தில் குஜராத்தில் கிடைக்கிறது. தேசல்பூர், தோலாவீரா, லோத்தல் இதெல்லாம் குஜராத்தில் கட்சி பகுதியில் கிடைக்கும் போது இந்த KN தீட்சித் சொல்றாரு, அவர் பாரபட்சமற்றவர். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா இப்போது கட்சி பகுதியில் கிடைத்திருக்கிறது. எனக்கு என்னவோ தோன்றுகிறது, தூத்துக்குடி பகுதியிலும் கொற்கை பகுதியிலும் திருநெல்வேலி பகுதியிலும் இங்கிருக்கும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் யாரேனும் முயற்சி செய்து தோண்டினால் சிந்துவெளியோடு ஒப்பிடத்தக்க அல்லது சிந்துவெளிக்கு சற்று காலத்தால் பிற்பட்ட ஒரு பண்பாட்டிற்கான தரவுகள் கிடைக்கும். இதை உங்களில் யார் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் KN தீட்சித். ஒரு நாதி போகல. 1935 பின்னால 47 சுதந்திரம் வாங்கியிருக்கோம். திருப்பி அந்த ஆதிச்சநல்லூரில் ஒரு அகழாய்வு தளத்துக்காக சென்றது 2004. எனது நண்பர் T சத்தியமூர்த்தி ஒரிசாவிலிருந்து வந்தார், தமிழ்நாட்டுக்காரர். அவர் சென்று 100 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் அங்கே போய் தோன்றார். நிறைய பொருள்கள் கிடைக்குது. ஆனால் அவர் தோண்டிய அறிக்கை 2018-19 முத்தாளம்குறிச்சி காமராசு என்ற திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவர் வழக்கு ஆடுமன்றத்துக்கு சென்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை வாங்கும் வரை அது வெளிவரவில்லை. அதனால் இராணுவ ரகசியமா? ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தலைவன இராணுவ ரகசியமா? அது ஏன் வெளியிடப்படவில்லை? கடைசியில் அவர் ரிட்டையர்ட் ஆகி பின்னால இன்னொருத்தவங்க பேரில் காமாசோமான்னு ஒரு அறிக்கை வந்தது. திருப்பி கீழடியில் தோண்டுகிறோம். கீழடியில் தோண்டோன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்னை கூப்பிட்டு பேசுகிறேன். நான் வர்றேன் ஒரிசால இருந்து, பார்க்குறேன். என்னுடைய புத்தகத்தை சொல்கிற கொற்கை வங்கி தொண்டி எல்லாம் சேர்ந்து எல்லாம் டேலி ஆகுது. கேட்டால் அவர் வேலை பார்க்குறவங்களாம் அது எங்கே இருக்கு, இது எங்கே இருக்கு, டிஸ்டன்ஸ் தான் ஏன் முக்கியம் அப்படின்ட்டாங்க. கடைசியில் இது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிக்கை வரல. அமர்நாத் ராமகிருஷ்ணன் 14-15 செய்த இந்த அறிக்கை திருப்பி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையால் அவர் எழுதி சமர்ப்பித்து அது இன்று வரை வெளிவரவில்லை. இராணுவ ரகசியமா? கீழடி ஆராய்ச்சி. அதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அதை கையில் எடுத்து இப்போது 10வது கட்ட அகழ்வாராய்ச்சி எவ்வளவு உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் தான் நாங்கள் இதை கொண்டாடுகிறோம். அப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அகழாய்வு தடமும் ஒரு இலக்கியமும் அருகருகே நின்று கைகுலுக்கி நெருக்கமாக பேசிக் கொள்கிறது என்றால் அது சங்க இலக்கியமும் கீழடியும் தான். ஒரு வகையில் சொல்வதென்றால் கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத சங்க இலக்கியம். கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத கீழடி. அப்ப இந்த சங்க இலக்கியம் இங்க இருக்கு, அந்த சிந்துவெளி எங்க இருக்குன்னா, அதனால் தான் நான் பல ஆண்டுகளாக பொது வழியில் முழங்கி வருகிறேன், சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. அங்கு தோண்டப்பட்ட அகழாய்வுகளுக்கு இலக்கியம் இல்லை. இங்கே இருக்கும் இலக்கியத்திற்கு தோண்டப்பட்ட தரவுகள் குறைவாக இருக்கிறது அல்லது தோண்டப்படவில்லை, தோண்டினாலும் அறிக்கை வெளியிடப்படவில்லை. இந்த 2 புதிர்களையும் இணைக்கும் பாலம் தான் சங்க இலக்கியம். இதை எப்படி சொல்றது? சிந்துவெளியில் கிடைக்கிறதுக்கெல்லாம் சங்க இலக்கியத்தில் என்னால் வரி கொடுக்க முடியும். கீழடி 40 என்று 40 உரைகளை நிகழ்த்தினேன் தொலைக்காட்சியில். கீழடியில் கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் சங்க இலக்கியத்திலிருந்து என்னால் கோட் பண்ண முடியும். அதற்கெல்லாம் நான் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எவ்வளோ நேரம் பேசுனேன்னு எனக்கு தெரியல. இது நான் வாட்சி கேட்ட மாட்டேன். இது இந்த மேடையில் வந்து நான் வந்து தாஜ்னு ஒரு புத்தக வெளியீட்டுக்காக நான் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன், பல ஆண்டுகளுக்கு முன்னால். நீங்கள் தான் அதை தொகுத்து சிந்துவெளியின் திறவுகோல் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு, இந்த நாட்டில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பண்பாடு என்றால் அது சங்க இலக்கிய பண்பாடு. பொம்பளை பிள்ளையை வீட்டிலேயே அடைச்சி வைக்காதரா, அவளை இற்சரித்திருத்தல் அறம் அன்று ஆக்கமும் தெரியும், உடம்புக்கும் நல்லதில்லை, அது அறமும் இல்லை என்று சங்க இலக்கியம் சொல்லுது. வெளியே போய் விளையாட விடு பொம்பளை பிள்ளைக்கு. பொம்பளை பிள்ளையை விளையாட சொல்லுது யா சங்க இலக்கியம். கடல் ஆடியதும் புனல் ஆடியதும் எல்லா வகையான 37 விளையாட்டில் 27 விளையாட்டில் பெண்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நாட்டினுடைய மிக தொன்மையான விளையாட்டு என்று உலக அறிஞர்கள் சொல்கிறார்கள். பகடை என்ற பகடைக்காய் கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து வெளியில்கிறார்கள்.
பகடைக்காய். அதுக்கு பின்னால் மகாபாரத பகடை சொல்லி நம்ம நிறைய வரலாற்றில் பகடையை உருட்டி விட்டோம். ஆனால் மகாபாரதம் நடந்ததாக சொல்லப்படுகிறது, இதுவரை ஒரு பகடை கிடைக்கவில்லை. ஆனால் சிந்துவெளியில் பகடை கிடைக்கிறது, அதற்கு இலக்கியம் இல்லை. நீ பகடை விளையாண்டதாக சொல்கிறார், அங்கு பகடை கிடைக்கவில்லை. இதை சங்க இலக்கியம் இங்கே பார்க்கும்போது கீழடியில் தோணா பகடை கிடைக்கும். அந்த பகடை என்னன்னா 2 வகையான பகடை. ஒன்று இப்படி நீள் செவ்வக பகடை, ரெக்டாங்குலர் அப்படின்னு பேர். ரெக்டாங்குலர் பகடை அது உலோகத்தில் செய்யப்பட்டிருக்கு, சுடுமண்ணிலையும் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கம் இருக்கும். 6 பக்கம் இருந்தாலும் இப்படி நட்டமாக நிற்க முடியாது. அப்போ 1 2 3 4 இதில் 4 புள்ளி வைக்கலாம். இந்த பகடையில் 2 பகடை உருட்டி விட்டால் 8 நம்பர் கிடைக்கும். அதிகபட்சம் 7 கிடைக்கும், 6 கிடைக்கும், இது மாதிரி கிடைக்கும், 5 கிடைக்கும். சங்க இலக்கியம் ஒரு இடத்தில் சொல்கிறது, ஒரு காதலனுடைய வருகைக்காக ஒரு காதலி காத்திருக்கிறார். இவன் வரணும்னு நினைச்சவனையே காதலன் வந்துடான். நினைச்சவனையே சொன்ன நேரத்தில் காதலன் வந்தா அவளுக்கு எவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னா, பகடை விளையாடும் போது 10ஆம் நம்பர் கேட்டு, அதிகமான நம்பர் 10ஆம் நம்பர் கேட்டு 10ஆம் நம்பர் கிடைச்சா 10 பெற்றான் மனம் போல் எவ்வளவு அதிக சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி சந்தோஷம் கிடைச்சது பகடை விளையாட்டில் 10ஆம் நம்பர். சரி, அவன் வர்றேன்னு சொன்னவன் லேட்டாக வர்றான். வெயிட் பண்ணி வைத்து பார்க்குறா, என்னடா வரலன்ட்டு. இப்போ மாதிரி வாட்ஸ்அப்லாம் போட்டு கேட்க முடியாது, எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க முடியாது. அப்போ லேட்டாக வர்றான். அப்போ அவளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, பகடை விளையாடும் போது சின்ன நம்பர் கிடைச்சா, சிறு வித்தம் கிடைத்தது போல் இருக்கக்கூடிய மனநிலை, கொஞ்சம் துக்கமாக இருப்பா. இப்போ நல்லா பேசிக்கிட்டு இருக்கான்னா, மறுவித்தம் கிடைத்தது போல் அப்படிங்கிறான். கடைசி வரைக்கும் அவன் வரலவே இல்லைன்னா, கையில் இருந்த காசெல்லாம் பகடை விளையாட்டில் இழந்து கந்தலாகி போனவனுடைய மனனுடைய துக்கத்தை போல இருக்கின்ற இந்த காதல் தொடர்பான 4 மனநிலையையும் இந்த பகடை விளையாட்டில் எந்த எண் கிடைக்கும் என்பதை சங்க இலக்கியம் சொல்லுகிறது. இதுக்கு உரையாசிரியர்லாம் நிறைய பேர் எழுதுறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால் 10ஆம் நம்பர் எப்படியா கிடைக்கும், இப்போ நம்ம விளையாடுற விளையாட்டில் தான் 10ஆம் நம்பரே வராதே அப்படின்னு எழுதுறாங்க. அதை இன்னைக்கு போய் இன்டர்நெட்டில் போட்டால் கூட இன்னைக்கு வரைக்கும் 10ஆம் நம்பர் எப்படி கிடைக்கும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கீழடியில் தோண்டும் போது அங்கே ஒரு கனசதுர பகடை கிடைக்கிறது. கனசதுர பகடைனா அறுகோண பகடை. அதில் 1 2 3 4 5 6 இருக்கும். அதில் 2 உருட்டி விட்டிங்கன்னா ஒரு இதில் 6ஆம் நம்பரும் இன்னொன்றில் 4ஆம் நம்பரும் வந்தால் 10, இன்னொன்றில் 5, 2லேயுமே 5 வந்தால் 5 5 10. இப்போ 5 5 10, 6 4 10 கிடைக்கக்கூடிய பகடைகள் இந்த நாட்டில் இந்திய துணைக்கண்டத்தில் தெற்காசியாவில் கிடைத்திருக்கிறது என்றால் அது மொகஞ்சதாரோவில், ஹரப்பாவில், அதற்கடுத்து குஜராத்தில் லோத்தலில், அதற்கடுத்து கீழடியில். இதை ஒரு இலக்கியம் பதிவு செய்கிறது என்றால் இந்த இந்திய துணைக்கண்டத்திலேயே சங்க இலக்கியம் மட்டும்தான். இதை விட உனக்கு என்ன ஆதாரம் தேவை? இருந்தாலும் இந்த எழுத்துக்களை இன்னும் படிக்க முடியவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் தரவு சார்ந்து இயங்குபவர்கள், அறிவியலால் இயக்கப்படுபவர்கள். பொய் கூற மாட்டோம், தரவுகள் பேச வேண்டும் என்று விரும்புவோம். ஏனென்றால் கடந்த காலம் காப்பாற்றப்பட வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டுமல்ல நண்பர்களே, காப்பாற்றப்பட வேண்டியது கடந்த காலம் மட்டும்தான். தரவுகளால் நமது வரலாற்றை நாம் கட்டமைக்காவிட்டால் தரவுகளால் நமது வரலாற்றை நாம் கட்டமைக்காவிட்டால் கட்டுக்கதைகள் நம்மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும். அப்ப இந்த வரலாறை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வரலாறு என்பது எவனும் யாருக்கும் கொடுக்கிற உயில் அல்ல, யாரும் யாருக்கும் எழுதி கொடுக்கிற உயில் அல்ல. வரலாறு என்பது உரிமை. அந்த உரிமையை மீட்டெடுப்போம். அதற்காகத்தான் சிந்துவெளியை பற்றியும் சங்க இலக்கியத்தை பற்றியும் தொடர்ந்து பேசுகிறோம். அதனால் தான் தமிழ்நாடு அரசு ஜான் மார்சலுக்கு சிலை வைக்கிறது. அதனால் தான் இந்த சிந்துவெளி பொறிப்புகளை படிப்பதற்கு $1 மில்லியன் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கிறது என்ற இந்த நல்ல நேரத்தில் அரசுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.